103ஆம் சங்கீதம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் தம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆமென். இந்த 103ஆம் சங்கீதத்துல நம்ம கடந்த வாரமே நம்ம வந்து பார்த்தோம். ஆத்மா அவர் வந்து தாவீதுக்காரர் வந்து அவருடைய ஆத்மாவை பார்த்து அவருடைய உள்ளத்தை பார்த்து அவரே பேசிக்கிறது. அதனாலதான் எல்லாத்துலயுமே உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன்ன்றது அவருடைய ஆத்மாவையே அவர் வந்து சொல்லிக்கிறார். அந்த ஆத்மா கிட்டே அவர் சொல்றாரு, நீ கர்த்தரை எப்பவுமே ஸ்தோத்திரி, உன் அக்கிரமங்களை அவர் மன்னிச்சிருக்கிறாருன்னு அவருக்கு தாமே அவரே வந்து என்ன பண்ணியிருக்கிறாருங்கன்ட்டு ஞாபகப்படுத்திட்டு அவரே அவர் சொல்லிக்கிற ஒரு வசனங்கள் தான் இது. இந்த 6வது வசனத்துல ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். எந்த இடத்துல நம்மளை ஒடுக்கி வச்சு வேலை பண்ணாலும் எத்தனையோ நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த ஒடுக்கப்படுகிற இடத்த கர்த்தர் நம்மளுக்கு நியாயம் செய்கிறவரா இருக்கிறாருங்களாம். நிச்சயமா நம்மளுக்கு நியாயம் செய்வாரு. எந்த இடத்துலயோ நம்மளுக்கு வந்து இந்த போராட்டம் வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு, நம்ம மேல வரக்கூடாதுன்ட்டு நம்ம எவ்வளோ பேர் நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க நினைக்கலாம், இவங்களை ஒடுக்கணும், எப்படியாவது ஒடிக்கணும், இந்த விஷயத்துல இவங்க மேலே ஏறி வரவே கூடாது அப்படின்ட்டு எத்தனையோ காரியங்கள்ல வந்து நமக்கு வந்து அமுக்கி வச்சு இவங்க மேலே வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு நியாயம் செய்கிறவரா இருக்கிறாரு. நியாயம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். மோசேக்கு அவருடைய வழிகளையே அவர் காமிச்சார். இஸ்ரவேல் புத்திரருக்கு எவ்வளவு கிரியைகள் செஞ்சாரு, எத்தனையோ நன்மைகளை செஞ்சார். அது 40 வருடம் அவங்க கூட வரும்போது எத்தனை நன்மை, எத்தனை கிரியைகள் செஞ்சார், எத்தனை அற்புதங்கள், எத்தனை அடையாளங்களை செஞ்சார் அவரு. ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அது என்ன தெரியல, அவங்களுக்கு தெரியவே இல்லை இவ்வளவு நன்மையை செஞ்சுக்கிறாருன்னு இல்லாம அப்பொழுதும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முறுமுறுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்பயும் கர்த்தருடைய கிரியை நம்மளுக்கு நிறைய செய்யறாரு, காமிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஒரு நாள் இருக்க நிறைய சாட்சி வாழ்க்கையில் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள் நம்மளுக்கு செய்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இன்னும் நம்ம கூட அந்த மாதிரி சில விஷயத்துல முறுமுறுப்போட தெரியாம தான் நம்மளும் வந்து இப்போ இருக்கிறோம். அவர் நம்ம மேல மிகுந்த இரக்கத்தையும் கிருபையும் வச்சிருக்கிறாராம். அளவே கிடையாது அவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய கிருபைக்கும். நம்ம என்னதான் தவறுகள் எப்படி பண்ணாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு எப்பவுமே ஒரு விளக்காம வச்சிருக்காரு. அவருடைய இரக்கம் நம்ம மேல எப்பவுமே இல்லாம இருக்குது. முக்கியமான வசனம், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். நம்ம மேல அவர் கடிந்து கொள்வதே இல்லை. எப்பவாவது கடிந்து கொண்டாலும் சும்மா சின்னதா அப்படிதான் கடிந்து கொள்வார். கோபம் கூட அவருக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் அவர் நம்பிட்டு வச்சுக்கிற கோபம். ஆனா நம்முடைய இறக்கம் தலைமுறையா இருக்கும்னு சொல்றாரு. அந்த ஒரு நிமிஷம் கோபம் கூட நம்ம நன்மைக்காக தான் செய்வார். சில நேரத்துல நம்ம காமிச்சாதான் நம்ம அதுல இருந்து மாறுவார், திருந்து வாழ்றதுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அவர் பண்றது. எப்பவுமே அவர் நம்ம மேல என்ன பண்ண மாட்டாருங்களா, அவரு கோபம் கொள்ளவே மாட்டாரு. எப்பவுமே நம்ம என்ன செய்ய மாட்டாருங்களா, கடிந்து கொள்ளவே மாட்டாருங்களா. அந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மேல நம்ம எத்தனையோ பேருக்கு கோபம் அதிகமாக தான் நம்மளுக்கு எந்த வருது. எத்தனையோ விஷயத்துல நம்ம கோபம் வந்து மனசே கூட நம்ம அப்படியே கூட நம்ம வச்சுக்கிறோம், இவங்க இது பண்ணிட்டாங்களே அப்படி செஞ்சாங்களேன்ற அந்த கோபம் நமக்குள்ள இருக்குது. ஆனா ஆண்டவருடைய கோபம் எப்பவுமே அவர் நம்ம என்ன செய்ய மாட்டாருங்களா, கடிந்து கொள்வதே இல்லைங்களா. என்றென்றைக்கும் அவர் கோபம் கொள்ளாம இருக்கிறாரு. அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்ம செய்யற பாவகத்துல இருந்து அவர் சரி கட்ட ஆரம்பிச்சாலும் நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அக்கிரமங்களை பாவமும் நம்மளுக்கு அவ்வளவு இருக்குது. அவர் சரி கட்ட நினைச்சாருன்னா நம்மளால இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கவே முடியாது. அவர் சரி கட்டாம இருக்கிறாருன்னா அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த பாவத்தை ஏன்னா அவர் மன்னிச்சுட்டாரு, நம்மள அந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாரு. இந்த வசனத்துல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினாருங்களா. அகலானோ எவ்வளவு பெருசா இருக்குன்னு கூட வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்களா. ஆனா கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரத்தை இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லைங்களா. அப்ப அது எதுக்கு அதை ஒப்பிட்டு இருக்காருங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய பாவங்களை அவர் தூக்கி எரிஞ்சிட்டாருங்களா. நம்ம பார்க்கவும் முடியாது, அது எங்க இருக்குன்னு தேடவும் முடியாது, அவரும் பார்க்க மாட்டாரு. அதனால மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை நம்ம பாவத்தை அவர் தூக்கி எரிஞ்சிட்டாருங்களாம். அப்ப அவர் நம்ம எல்லாத்தையும் அவர் வந்து என்ன செஞ்சாரு, நம்மள மன்னிச்சிட்டாரு. நம்ம அக்கிரமங்களை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, மன்னிச்சாரு. நம்ம பாவத்தை நம்மளை விட்டு விலக்கிட்டாரு. கர்த்தர் வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து பெரிய கிருபையை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நம்ம யோசிக்காம நம்ம திருப்பி அந்த அக்கிரமங்கள் பாவங்களை
செஞ்சுக்கிட்டு கொண்டுட்டு தான் நம்ம வந்து இருக்கிறோம். சின்ன பெரிய அக்கிரமம் சின்னதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பாவங்களை வந்து நம்மள இருந்து இவ்வளோ தூரம் விலக்கி வச்சுட்டு இருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ கணக்கே இல்லைங்களா? விஞ்ஞானிங்க இன்னும் கண்டே பிடிக்கிங்களா? அதை வந்து ஆராய்ச்சி பார்க்கும்போது அதில் இருக்குது. நம்முடைய பூமியோட அளவு கூட அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனால் மேற்கு கிழக்கு தூரம் கண்டுபிடிக்கல. வானத்துடைய அளவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளுக்கு வந்து நம்முடைய பாவத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு மன்னிக்கிற தேவனா அவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எவ்வளோ செஞ்சாலும் எவ்வளோ ஒரு மன்னிக்கிற தேவனா கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா நம்ம மேல மேல அவரை தான் வந்து என்ன செய்வோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தினாலும் அவரை நம்ம கஷ்டப்படுத்திட்டே தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம பிள்ளை தானே, நம்ம மகன் தானே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம மேல இரக்கத்தைய அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய கிருபைய நம்ம மேல வந்து அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நாளிலும் கூட கர்த்தர்கிட்ட நம்ம வந்து சொல்லுவோம், இவ்வளோ ஒரு கிருபையை நம்மளுக்கு வச்ச தேவனுக்கு இந்த காலை வேளை நம்முடைய ஆத்மாவுக்கே நம்ம சொல்லி ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். இந்த காலை வேளையில நம்ம வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களா. நம்ம பாவத்தை நம்ம விட்டு விலக்கி இருக்கிறாரு. நம்ம என்ன அக்கிரமம் செஞ்சாலும் அதை நம்மளை விட்டு விலக்கி இருக்கிறாரு. அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நம்ம இந்த காலையில நன்றி செலுத்துறவங்களா இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் நன்றி செலுத்தலாம். சந்தோஷமா இருக்கீங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் மாறாது. ஆமென். ஹalleluya. praise the Lord. கிருபை மாத்திரம் என்னைக்குமே மாறாது. ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒழியாது. ஆமென். உலகத்துல எது மாறி ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வசனம் வார்த்தை அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை நான் புதியதாய் praise the Lord. ஆமென். ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு கிருபை, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இருக்கிற கவலை நாளைக்கு இருக்கா? இன்னைக்கு போடுற ட்ரெஸ் நாளைக்கு போடுறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை புதுப்பிச்சுட்டே இருக்கிறார். ஆனால் அதிகமா எல்லாவற்றிலும் காட்டிலும் அவருடைய கிருபை, அவருடைய மகத்துவம், அவருடைய தயவு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில புதியதாய் மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது ஜீவனை நம்ம பெற்றுட்டே இருக்கிறோம். புது மாற்றங்களை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். புது உடன்படிக்கையை பெற்றுட்டே இருக்கிறோம். ஏன் இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, நாம அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம அவருடைய கரத்தில் அலங்காரமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கொண்டு நம்மை வழி நடத்துறார். அதனால அவருடைய கிருபை மாத்திரம் மாறாது. இப்போ வாசித்த சங்கீதத்துல என்னை தொட்ட ஒரு வசனம், அந்த 11வது வசனம், வானத்திற்கு பூமி எவ்வளவு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமும் அவருடைய கிருபை, அதான் அவருடைய கிருபை நம்ம சுற்றிலும் இருக்கு. புரியுதுங்களா? அவருடைய கிருபை நம்ம சுற்றிலும் இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? அவருக்கு பயப்படணும், அவர் மேல் அன்பா இருக்கணும், அவருடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் அடிபணிந்து வாழணும். வானத்திற்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அந்த உயரத்தை பார்க்க முடியுமா? அப்ப பாருங்க, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையில ஒரு கருப்பொருள் அடங்கி இருக்குன்னா, அவ்வளவு முடிவில்லாத ஒரு கிருபை, அளவே இல்லை, முடிவில்லாத ஒரு கிருபை. அதற்கு எவ்வளவு நம்ம பொருள் கொடுத்தாலும் அந்த பொருள் ஈடு இணை ஆகாது. பொருள்னா வார்த்தை, கருப்பொருள், அதுக்கான அர்த்தங்களை கொடுத்தாலும் ஈடு இணை பண்ணவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபை மகா பெரியதா இருக்கும். அப்போ இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில மிக பெரியதாய் மாற வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பயந்து வாழணும். அவருடைய வேத வசனத்துக்கு பயந்து நடுங்கி. ஏன் அவர் பயப்பட சொல்றாருன்னா, அவருக்குரிய பயம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ, அவருக்குரிய பற்றுதல் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ, அவருக்குரிய உற்சாகத்தின் வார்த்தைகள் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ, அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் அந்த கிருபையை வைக்கிறார். பயப்படாதவங்களுக்கு யாருக்கும் அந்த கிருபை வராது. ஏன்னா பயப்படாதவங்க என்ன செய்வாங்கன்னா, உலக காரியங்களை செய்வாங்க, துணிகரமான பாவத்தை செய்வாங்க, துணிகரமான செயலில் ஈடுபடுவாங்க, துணிகரமான அக்கிரமத்தை செய்வாங்க. தேவ பயம் இல்லாம கண் போன போக்கில வாழ்கிற வாழ்க்கையா மாறிடும். ஆனால் அவர் ஸ்பெஷலா நம்மளை அழுத்தி சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு பயந்தேன்னா இந்த கிருபை நான் உனக்கு கொடுப்பேன். எந்த கிருபை? வானத்திற்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு பெரிய ஒரு கிருபையை நான் உனக்கு கொடுப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இந்த உலகத்துல மனுஷனுடைய அன்பு ஒரு அளவு தான். அது அளவு எதுல இருக்குன்னா, ஏதாவது ஒரு கிரியா. மனுஷனுடைய அன்பு எதுல இருக்குன்னா, ஏதாவது ஒரு அளவுல தான் அது வைக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு அளவுல தான். அகாப்பே அன்பு, அளவிட முடியாத, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு தான் அகாப்பே அன்பு. அன்பு என்னவென்று சொன்னால், நீ எதை கொடுத்தாலும் அதை நான் திருப்பி கொடுப்பேன். இதை கொடுத்தியானா நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். அதான் பிலிக்கோஸ் அன்பு.
அகாப்பே அன்பு என்பது நீ கொடுத்தாலும் நான் உனக்கு கொடுப்பேன், நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் என்னுடைய அன்பை நான் உனக்கு கொடுத்துட்டே இருப்பேன். இதுதான் அகாப்பே அன்பு. இதை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பிலிப்போஸ் அன்பு எப்படிப்பட்டதுன்னா, என் முதுக நீ சொரிஞ்சு விட்டியானா உன் முதுக நான் சொரிஞ்சு விடுவேன். சில பேருக்கு புரியத்துக்கான சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, என் முதுக நீ சொறி, உன் முதுக நான் சொரிஞ்சு விடுறேன். ஆனால் அகாப்பே அன்பு எப்படின்னா, நீ எனக்கு செய்யாவிட்டாலும் நான் உனக்கு செய்வேன். இந்த அகாப்பே அன்பு யாருடையது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தின் மனுஷனுடைய அன்பு பிலிப்போஸ் அன்பு, அகாப்பே அன்பு இயேசுவின் அன்பு. புரியுதுங்களா? இந்த அன்புக்கு ரெண்டுக்கும் ஒப்பிடும் பொழுது அகாப்பே அன்பு மிக உயரத்துல இருக்கு, மிக மாட்சிமையை கொண்டது, மிக மகிமையை கொண்டதுதான் இந்த அகாப்பே அன்பு. இந்த அகாப்பே அன்பு எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ அவன் தேவனுடைய அடையாளத்தை தரித்திருக்கிறான். எந்த மனுஷனுக்குள்ள இந்த அகாப்பே அன்பு செயல்படுகிறதோ அவனுக்குள்ள உலகத்தின் சிற்றின்பங்கள் இல்லைன்னு அர்த்தம். எந்த மனுஷனுக்குள்ள இந்த அகாப்பே அன்பு பற்றி எரிந்து கொண்டே இருக்கோ அவன் தேவனுடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறான் என்றார். இன்னைக்கு எவ்வளோ அநேக கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் இந்த அகாப்பே அன்பு பார்க்க முடியல, தேவனுடைய அன்பை பார்க்க முடியல. இன்னைக்கு எதையாவது கொடுத்தாதான் நான் கொடுப்பேன். இன்றைக்கு பிரஜாதி ஜனங்களை கூட ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம், ஏதோ ஒரு தருணத்துல அன்புள்ளவர்களா இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையும் வசனத்தையும் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் வைத்திருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளாம வாழுறாங்க. அவருடைய அன்பை சுதந்திரித்தும் அதை வெளிப்படுத்த முடியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ரொம்ப துக்கமா இருக்கு. அல்லேலூயா. கேட்கும் போது ரொம்ப துக்கமா இருக்கு. ஒரு மனுஷன் சொல்றாரு, இந்த இடம் எனக்கு சொந்தமானது. யாரு? இருவரும் கிறிஸ்துவர்கள். இந்த இடம் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு சொந்தமானவர் சொல்றாரு, இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா நாலு படையில அப்புறமா இருவருக்குள்ள வாக்குவாதங்கள் நடந்த பின்பு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் சொல்றாரு, இந்த நிலத்துக்கு நான் ப்ராப்பரா தான் எல்லாத்தையும் வாங்கினேன், ஆனாலும் இது உன்னுடையதுன்னு சொல்லி நீ அபகரிக்க நினைக்கிற, இது நீதி இல்லாத காரியம். அப்போ எதிர் தரப்பினர் சொல்றாரு, அவரும் ஒரு கிறிஸ்துவர், அவர் சொல்றாரு, சரி ஓகே, நான் இதை உனக்கு விட்டு கொடுக்கணும்னா எனக்கு இவ்வளோ பணத்தை கொடு, இவ்வளோத்தையும் நீ செஞ்சு கொடு, அப்பதான் நான் விட்டு கொடுப்பேன். அநியாயத்தினாலே அவர் பிரியப்படுங்க, அநியாயத்தின் மேலே பிரியப்பட்டு அந்த மனுஷனை துக்கப்படுத்துறார். அப்போ இன்றைக்கு உலகத்தின் சிந்தனைகள், உலகத்தின் மனுஷனுடைய எண்ணங்கள் எதை நோக்கி போயிட்டு, நம்ம ஆண்டவருடைய ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றிருக்கிறோம், ஆனால் அதிலே நம்ம வாழறோமா? பெற்றிருக்கிறோம். யாராவது பெறாம இருக்கிறாங்களா? மாதந்தோறும் அதுல எல்லாமே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? எல்லாமே உத்தமமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? கரைப்படியாத கரம் அப்பத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஏன் அதை கொடுத்தாருன்னா, இனி நீ அதை செய்யாத, என்னை நினைவு கூறும்படி. என்னை நினைவு கூறினா ஆண்டவர் செய்ததை நாம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். ஆண்டவர் செய்ததை மறுபடியும் நம்ம இங்க இருக்கிற அநேகருக்கு நம்ம செய்யணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு செய்தனும் அதே நீ உலகத்துல செய்ய கற்றுக்கொள், கடைபிடி அப்படின்னு ஆண்டவர் மாதிரியை காண்பித்தார். ஆனால் ஆண்டவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் மாதம் ஒவ்வொரு நாளும் பெற்று கொண்டிருக்கிற நாம அவருடைய கிருபையிலும் அன்பிலும் நம்ம வாழறோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகம் எப்பொழுது நமக்குரியதா இருக்கும் என்று நிச்சயமே இல்லை. எப்ப வேண்டுமானாலும் மாறிடும், எப்ப வேண்டுமானாலும் மாறிட்டே இருக்கும். கிரயத்தை எதிர்பார்த்து விலையை கொடுக்கிறது அந்த உலகம், ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறது தான் தேவனுடைய கிருபை, அன்பு. அந்த அன்புக்குள்ளே வாழுற ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நாம சிந்தித்து வாழணும், செயல்பட்டு வாழணும். சிந்திக்காம நம்மளால வாழவே முடியாது. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, எப்போ ஆண்டவருடைய அடையாளத்தை நம்ம தரிச்சோமோ அப்போவே நமக்கு சோதனை காலம் ஆரம்பிச்சிடும். ஏன் அவன் நம்முடைய ஆண்டவருடைய அடையாளத்தை தரித்த உடனே சோதனை காலத்தை கொடுக்குறான்னா, நாம ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கம். நாம நித்திய ஜீவனுக்குள்ள வாழக்கூடாது என்பதுதான் அவனுடைய தீர்மானம். ஆனாலும் நாம என்றைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் கழுவப்படுகிற ஜனமா இருக்கிறோமோ அப்போவே எந்த சோதனை வந்தாலும் நான் அதை மேற்கொள்ள ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு உறுதிக்குள்ள நம்ம வந்துடும். ஒரு கட்டிடத்தை நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த கட்டிடத்தின் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா
நம்ம உயரமான கட்டிடத்தை நம்ம பார்க்கவே முடியாது, அதற்குள்ளாக நம்ம வாசம் செய்ய முடியாது. அது போலதான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நாம இருக்கிறோன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஒரே உறுதியா உள்ளவர்களா இருக்கணும். எந்த உறுதியில? தேவ அன்புல, தேவ கிருபையில, தேவ வசனத்துல, தேவ வார்த்தையில நாம உறுதி உள்ளவர்களா இருக்கணும். உறுதி அற்று போயிட்டோம் அப்படின்னா பிசாசு நம்மளை சீக்கிரம் ஈஸியா அசைச்சிடுவான். புரியுதுங்களா? இந்த கட்டிடத்துக்கு உறுதியா இருப்பது எதுனா இந்த காலங்கள் தான், இந்த பில்லர். அப்ப இந்த பில்லர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான், இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த கட்டிடம் இன்றைக்கு உயர்வா நிற்கும். இல்லையா இந்த கட்டிடம் நாள்பட என்ன உறுதியா இருக்குமா? இருக்காது. அது போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில உறுதியா எது இருக்கணும்னா தேவ அன்பு உறுதியா இருக்கணும். இந்த அன்பு மாத்திரம் நம்ம இழந்துடவே கூடாது, விட்டுறவே கூடாது. தேவ வசனமும் வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் உறுதியா இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கனா நம்ம வாழ்க்கையில நாம என்றைக்கும் குறைந்து போகாத நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, வானத்திற்கு பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவு எனக்கு பயந்தவர்களுக்கு என் கிருபை உயர்ந்தது. என் அன்பு உயர்ந்ததா இருக்கு. அப்போ நம்ம தேவனுக்கு பயந்தோம்னா அவருடைய கிருபை நமக்கு நிச்சயம் இருக்கு. அதனால அவருடைய கிருபையில வாழ்வோம், அவர் கிருபையில உயர்வோம், அவர் கிருபையில எப்பொழுதும் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் நல்ல ஒரு தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த அடிமையோடு கூட பேசின ஒரு வார்த்தை, உண்மையா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மகத்துவமானவர். அவரை போல நல்லவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமா தானே? நம்புறீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் உற்சாகமா இருக்கணும். நீங்க பேசினா தான் நான் உங்க கூட பேசணும். அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய நாமம் மிக பெரியது. அல்லேலூயா. ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இனி வரப்போகிற காலம் ரொம்ப ரொம்ப கொடியதான ஒரு காலம். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நடக்குது தெரியுமா? ஒரே ஆட்சி, ஒரே மொழி, ஒரே மனிதன். இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை இன்னைக்கு அதே தான் மனுஷன் மத்தியில செயல்படுது. அப்படி ஒரே ஆட்சி வந்ததுன்னா அவன் என்ன தீர்மானிக்கிறானோ அதுதான். இன்னி வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு, இனியும் அதுதான் நடக்க போகுது. எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் மாறணும், கண்டிப்பா மாறணும், எனக்கும் அந்த வாஞ்சை இருக்கு. ஆனா வேதம் நியமிச்சுச்சு, சட்ட புத்தகம் சொல்லிருச்சு, நாட்டுக்கு நாடு நான் யுத்தத்தை கொண்டு வருவேன். மனுஷன் ஒரு ராஜா எழும்புவான், அந்த ராஜா உன்னை முற்றிலுமாய் சிறைபிடிப்பான். அப்போ இந்த வேதத்தின் வார்த்தைகள் இருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் உண்மை. இதை மாற்ற ஒரு மனுஷனால முடியாது. இதை மாற்றி செயல்படணும்னா ஒரு மனுஷனால முடியாது. அவரே எழுதுனாதான் உண்டு. அவரே எழுதுனாதான் உண்டு. 10 கட்டளைகளை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தாரு. அது கையில உறுதியா இருந்துச்சா? பார்த்த உடனே உடைச்சு போட்டான். ஏன் உடைச்சான்? அவனுக்குள்ள இருந்து அந்த கோபம். எந்த மனுஷனுக்குள்ள கோபம் இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி சொன்னாரோ, அவனை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி சொன்னாரோ, அந்த சாந்த குணத்தையே உடைத்தது எது? மனுஷிக தந்திரம், மனுஷிக கோபம், மனுஷிக எரிச்சல். மறுபடியும் அந்த கட்டளையை யார் எழுதி கொடுத்தா? ஆண்டவரே எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே எழுதினா தான் உண்டு. ஆகையினால உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான செயல்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதுக்காக நம்ம உருக்கமா ஜெபிக்கணும். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அவருடைய இரக்கம் மாத்திரம். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, எனக்கு மனுஷ இரக்கம் கிடைச்சா போதும், மனுஷ கண்ணில தயவு கிடைச்சா போதும். கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மனுஷ கண்ணில தயவு வேணும்னா முதலாவது தேவ கண்ணில தயவு கிடைக்கும். ஆண்டவர் இந்த உலகத்துல வளரும் போது அப்படிதான் இருந்தார். மனுஷ தயவிலும் தேவ பலத்திலும் அவர் வளர்ந்தார். அப்ப நமக்கோ அந்த கிருபை வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவருடைய கண்களில நமக்கு கிருபை கிடைக்கணும். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கண்களில நம்ம கிருபை பெற்றுக்கொள்ளனா இந்த இரக்கத்தின் கிருபையை நம்ம சம்பாதிக்கவே முடியாது. அல்லேலூயா. நமக்கு ஒரு மனுஷ உதவி வேணும்னா ஆண்டவருடைய உதவி முதல்ல நமக்கு தேவை. மனுஷனுடைய அடைக்கலம் நமக்கு வேணும்னா ஆண்டவருடைய அடைக்கலம் நமக்கு முதல்ல தேவை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அடைக்கலத்தை பெற்று கொள்ளுகிற போதுதான் நம்ம வாழ்க்கையில மேன்மைகளை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர வல்லமையானவர். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நன்மையை செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆத்திரு, நான் கட்டாயமாய் அற்புதத்தை ஆத்திரு, கட்டாயமா அற்புதத்தை செய்வேன். சில நேரத்துல நம்ம உடைக்கப்படலாம் சகோதரி,
சில நேரத்துல உடைக்கப்படலாமா, நொந்து போகலாம், வேதனையோடு இருக்கலாம். என்னை சூழ்ந்த இத்தனை நெருக்கம் என்னை என்றைக்கு என்னை விட்டு விலகி போகணும்னு சொல்லி ஒருவேளை நமக்குள்ள சில போராட்டம் எண்ணங்கள் இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், யாரோ ஒரு இருதயம் நெருக்கத்திலையும் வேதனையிலும் ஒருவேளை உங்கள் இருதயம் தோண்டு போயிருக்கலாம். சில நேரத்துல ஒரு சரிவு, கொஞ்சம் நான் உயரா போல இருக்கிற பாஸ்டர், ஆனா திடீர்னு நான் சரிக்கு விழுந்துடுறேன். கொஞ்சம் ஏறி வரா மாதிரி இருக்கிற மேல திடீர்னு நான் சறுக்கிறேன். திடீர்னு ஏறி வரா மாதிரி நான் இருக்கும்போது பரவாயில்ல, இனி நான் உயர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்குள்ள அப்படியே செயல்படும் போதெல்லாம் திடீர்னு ஒரு சரிவு வந்து என்னை ஏமாத்திருது பாஸ்டர். நான் என்னைக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை பார்ப்பேன் அப்படின்னு ஒருவேளை உங்க இருதயத்துல ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிருபை உனக்கு வேணும்னா முதலாவது என்னுடைய இரக்கம் உனக்கு தேவை, என்னுடைய அன்பு உனக்கு தேவை, என்னுடைய வார்த்தை உனக்கு தேவை. அவருடைய வார்த்தை வசனம் தான் நாம ஒரு நிலையான அற்புதத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்போம். நிலையில்லாத உலகத்துல நிம்மதி அவர்தான். நிலையில்லாத இந்த உலகத்துல நிம்மதி அவர்தான். அந்த நிம்மதியை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வருகிறார். சொல்லுகிறார், உன்னை என்னிடத்துல நான் சேர்த்துக் கொள்வேன். எப்படி சேர்த்துக் கொள்வேன்? என் கிருபையின் இரக்கங்களினால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. எசையா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்தவர்கள் வேகமாக வாசிக்கலாம். உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன். இமைப்பொழுது அந்த கண் இமைக்கிற அந்த நொடியில தான் ஆண்டவர் நம்மை கைவிட்டு இருக்கிறாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் இவ்வளவு நேரம் என்னை கைவிட்டுட்டாரு, இவ்வளவு காலங்களா என்னை வெறுத்துட்டாரு, ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்ளல, ஆண்டவர் என் மேல இரக்கம் பாராட்டல, ஆண்டவருடைய கிருபை என்னை சுற்றிலும் இல்லை, ஆண்டவருடைய தயவு என்னை அரவணைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சில விதமான கண்ணீர் வேதனை இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய இருதயத்தை ஆராய்ந்தவராய், அவருடைய இருதயத்தை தெரிந்து கொண்டவராய், அவர் இருதயத்தை புடமிட்டவராய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்ட மகள, ஆனாலும் உருக்கமான அந்த உருக்கம், அந்த அன்பு எங்க இருக்குன்னா ஆண்டவருடைய சமூகத்துல, அந்த கிருபை எங்க இருக்குன்னா ஆண்டவருடைய சமூகத்துல, அந்த தயவு எங்க இருக்குன்னா ஆண்டவருடைய சமூகத்துல. அவரை போல நம் மேல இரக்கம் பாராட்டுகிற ஒரு உலகத்துல எந்த தெய்வமும் இல்லைங்க. உலகத்துல இரக்கம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவருடைய ஒரு கிருபை இருக்குன்னா அது ஆண்டவருடைய சமூகத்துல தான் இருக்கு. அவருடைய உருக்கங்களினால் நம்மை சேர்த்து கொள்ளுகிற வல்லமை உள்ளவர் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இமைப்பொழுது சத்துரு நம்மை நெருங்கி வரும் பொழுது, இமைப்பொழுதுதான் அவன் நெருங்கி வந்துட்டான், சடிதியா தான் அவரை நம்ம கைவிட்டிருக்கா, இருந்தாலும் அவருடைய காருண்யத்தினால நம்மை உடனே சேர்த்து கொள்ளுகிற ஒரு மகத்துவமானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மகளே, நீ ஏன் கலங்குற? இமைப்பொழுதுதான் எத்தனை சரிவு, எத்தனை போராட்டம், எத்தனை வேதனை உன்னை சுற்றி வந்தாலும் என்னுடைய அன்பு உன்னை பார்த்து சொல்லுது, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால நான் உன்னை முடி சுட்டிக்கொள்வேன், சேர்த்துக் கொள்வேன். உருக்கமான இரக்கம் யார் இடத்துல இருக்கு? அப்படி சமூகத்துல தாங்க. அவ்வளவு பெரிய மகத்தான தெய்வத்தை, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளாம இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கண் போன போக்கில போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அன்பு, அவருடைய மகத்துவம் எப்பொழுதும் உண்டு. அவர் சொல்லுகிறார், என்னுடைய இரக்கத்தினால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒரு கோழி தன் குஞ்சுகள் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு ஒரு பருந்து வந்து அதனுடைய ஜீவனுக்கு விரோதமா எழும்பும் போதும் டக்குன்னு அவருடைய அன்பு பாருங்க, அதை தன்னைத்தானோடு சேர்த்து கொள்ளுகிற ஒரு அன்பு எதுக்கு இருக்குன்னா ஒரு தாய்க்கு, தாய் பறவைக்கு மாத்திரம்தான். இந்த இடத்துல ஆண்டவர் எப்படியாய் நமக்கு இருக்கிறாரா? ஒரு தாயை போல சேர்த்து கொள்ளுகிற ஒரு தகப்பன் தான் நம்ம ஆண்டவர் ஆகிய அவரை போல அன்புள்ளவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவர் சொல்லுங்க, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான. அப்போ அந்த கைவிடுகிற சூழ்நிலையிலும் நம்ம மேல ஒரு இரக்கம் அவருக்கு இருந்துட்டே இருக்கு பாருங்க. ஒரு உருக்கம் அவர் மேல நம்ம மேல இருந்துட்டே இருக்கு பாருங்க. ஒரு விதமான அஃபெக்ஷன், அன்பு நம்ம மேல ஆண்டவர் எப்பவும் வச்சுட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா.
இமை பொழுதுதான். அந்த இமை பொழுது கூட ஏன் ஆண்டவர் கைவிடுறாருன்னா, அந்த இமையில கூட, அந்த நொடியில கூட நீ என்னை விட்டு போயிடக்கூடாது, என்னுடைய அன்பு மேல நீ ஒரு நாளும் சந்தேகத்தை வைத்திடக்கூடாது, அந்த இமை பொழுது கூட ஒரு நாளும் என்னை விட்டு நீ விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த இமை பொழுது ஆண்டவர் நம்மை பிரித்து மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்ளும் போது எப்பொழுது அந்த அன்பு வரும்னா, அந்த இமை பொழுது கூட நீ ஆண்டவரை விட்டு விலகி போகாமல் இருக்கிற பத்தீங்களா, அந்த அன்பு நிமித்தமா தான் அவர் மறுபடியும் நம்மை சேர்த்துக்கொள்ளும். அவருடைய அன்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா, அவருடைய கிருபை ஒவ்வொருக்குள்ள இருக்குன்னா, அவருடைய பயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா, அவர் நிச்சயமா நம்மை சேர்த்து கொண்டு நம்மை பாதுகாக்கிற அவர் வல்லமையானவர். அதுல 6வது வசனத்தை வாசிங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாணத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். கைவிடப்பட்டு மனம் நொந்து ஒருவரோட அன்பு ஒருவர் மனுஷனுக்கு கிடைக்கும் போது திடீர்னு சொல்லி அவங்களுடைய அன்பு அற்று போன போது, அவங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா? இவ்வளவு நாள் என்னோடு கூட அன்பா இருந்த என்னுடைய கணவர், இவ்வளவு நாளா அன்பா இருந்த என் பிள்ளைங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, என் மேல இருக்கிற அன்பு அற்று போச்சு, என் மேல இருக்கிற கரிசனை மாறி போச்சு, என் வாழ்க்கையில ஏன் இந்த துன்பம் வரணும்னு சொல்லி சில பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்காங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவர்களை ஸ்திரியை போலவும் இளம் பிரயாணத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும். இளம் வயதிலேயே ஒரு வாலிப வயதிலே திருமணம் ஆகி யாராவது ஒருவர் டைவர்ஸ் ஆயிட்டான மனநிலைமை பார்த்துருக்கிறீங்களா? வெறுத்து போன ஒரு சூழ்நிலை. இந்த உலகத்துல ஏன் நான் வாழணும்? இவ்வளவு நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேயே உங்களுடைய வாழ்க்கை இப்படியா மாறி போகணும், ஒன்று கைவிடப்பட்டு இல்லை கணவர் இறந்து போயிட்டாருன்னா, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில அந்த சின்ன வயசுலேயே நேரிடும் போது அவருடைய மனநிலைமை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். எல்லாமே வெறுத்து போன ஒரு சூழ்நிலை. நான் எல்லாமே பார்க்கவே இல்லை, எதையும் நான் பார்க்கல, ஆண்டு அனுபவிக்க முடியாத இந்த வயசுலேயே எனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்துருச்சு, நான் என்ன செய்வேன்னு மனநொந்த ஸ்திரியை போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை போயிட்டு இருக்கலாம். ஆசீர்வாதத்தை காணாமல் இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அந்த மனம் நொந்து ஸ்திரியை போலவும் இளம் பிரயாணத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உன்னை அழைத்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். எந்த சூழ்நிலையில மனுஷன் உன்னை தள்ளினாலும், மனுஷன் உன்னை வெறுத்தாலும், மனுஷனை வேண்டான்னு சொல்லி உன்னை புறக்கணித்தாலும், ஏதோ ஒரு ஆதாயத்தை உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நீ வேண்டான்னு சொல்லி உன்னை தூர தள்ளினாலும், ஒவ்வொரு நாளும் உன்னை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிற, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், நான் உன்னை பராமரிப்பேன். சொல்ற கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அதான் சொல்லிட்டு அதான் சொல்லி, இமை பொழுது நான் உன்னை அழைச்சிருக்கிற மகளே, நான் தான் உன்னை பராமரிக்கிறேன், நான் தான் உன்னை பாதுகாப்பேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு மனுஷனால சொல்ல முடியாதுங்க. நம்ம இடத்துல எதையோ ஒன்று எதிர்பார்த்து நம்ம இன்னி வரைக்கும் நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருவர் என் மேல பற்றுதல் வச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு என் மேல இருந்து என் மேல அன்பு காட்டுறாங்க, கரிசனை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயமா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு மாத்திரம் உங்கள் நிமித்தமா அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய அன்பு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வற்றி போகிறத நீங்க பார்க்கலாம். உங்களால அது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய இருதயம், அவருடைய முகங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறுபடும். காரணம் என்ன? அவர்கள் எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம் காரியம் உங்களிடத்திலிருந்து அவர்களுக்கு நடக்கலன்னு தெரிந்த உடனே அவருடைய அன்பு மாறுகிறது. ஆனால் இயேசுவின் அன்போ எந்த சூழ்நிலையிலும் நீ தள்ளப்பட்டாலும், நொந்து போனாலும், கைவிடப்பட்டாலும், நான் இன்றைக்கு உன்னை சொல்லுகிறேன், உருக்கமான இரக்கத்தினால நான் சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, இது போல ஒரு அன்பு இந்த உலகத்துல எங்கெங்க இருக்கு? இது போல ஒரு கரிசனை இந்த உலகத்துல எங்க இருக்கு? அவர் சொல்ற, யார் உன்னை தள்ளினாலும், மனநொந்து நீ வெறுமையாய் நின்றாலும், அதே இடத்துல நான் உன்னை அழைத்து என்னோடு கூட நான் சேர்த்து. உலகத்துல எத்தனை பேர் கைவிட்டாலும் தான் பிள்ளைங்களை பார்த்து யாராவது எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா தான் தாயுடைய இருதயம் பொறுக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை எப்படி இருந்தாலும் அவன் என் பிள்ளைங்க, அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், என் பிள்ளைய நீங்க ஏன் அப்படி எல்லாம் குறை சொல்றீங்க, என் பிள்ளைய வெறுக்கிறீங்க, என் பிள்ளைய அப்படி குறை சொல்லி எப்போ என் பிள்ளைய காயப்படுத்துறீங்க? எந்த உறவு முன்னால வந்து நிற்கும் தெரியுமா? தாயுடைய அன்பு மாத்திரம்தான். தகப்பன் கூட சில நேரத்துல சொல்லிடுவாங்க, சொன்னா சொல்லணும் போட்டா, வாடா நீ எதனா செய்திருப்ப,
ஆனா ஒரு தாயுடைய அன்பு அப்படி இருக்கவே இருக்காது. எதை செய்தாலும் உடனே வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சப்போர்ட். எது செஞ்சாலும் பரவாயில்லைங்க, என் பிள்ளைங்க, நீங்க மாறிடுவா, கொஞ்சம் பொறுமை இருங்க, மாறட்டும் மாறுவா, எங்க போகுது. ஒரு தாய் மாத்திரம் தாங்க ஒரு பிள்ளைக்கு ஆறுதலா அன்பா இருக்க முடியும். இந்த கேட்டகரியில ஆண்டவர் வராரு பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையை கொண்டவர்கள் தான் நாம இன்னைக்கு அந்த அன்புல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, யார் உன்னை தள்ளினாலும் நீ மனம் நொந்து நிக்கிற சூழ்நிலையில உடனே பாருங்க, ஒரு தகப்பனுக்கு தான் பிள்ளையின் இருதயம் புரியுதோ இல்லையோ, ஒரு தாயானவர் தான் பிள்ளைகளுடைய இருதயத்தை கரெக்டா புரிஞ்சு வச்சுப்பாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் தாய்க்கு மட்டும் தன் பிள்ளையுடைய இருதயம் அவ்வளவு அறிந்து புரிந்து வச்சிருக்கிறாங்க? சொல்ல முடியுமா யாராவது? பாருங்க, எல்லாரும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் தாய்க்கு மாத்திரம் தான் தெரியும் அந்த பிள்ளையுடைய இருதயத்தில் என்ன இருக்கு, என்னவா, எதனால அவன் சோர்ந்து போயிருக்கான், தாய்க்கு மட்டும் தான் தெரியும். தகப்பனுக்கு அவ்வளவு தெரியாது. ஏன் சொல்லுங்க? தான் பிள்ளை எது நடந்தாலும் முதல்ல ஷேர் பண்ற இடம் இது அம்மா கிட்ட தான். அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? அப்பா கிட்ட சொல்ல முடியுமா சிஸ்டர்? எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட போய் டக்குன்னு சொல்ல முடியுமா? அப்பா பார்க்குற கண்ணோட்டம் வேற, அம்மா பார்க்குற கண்ணோட்டம் வேற. தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தாயை போல அன்புள்ளவர், தாயை போல பாசம் உள்ளவர், தாயை போல கருசனை உள்ளவர். ஏன் அந்த கருசனை, அந்த பாசம், அந்த அன்புனா பிள்ளைகளுடைய பாதி வாழ்க்கை தாயாருக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? எதுனாலும் காசு கேட்கறதா இருந்தாலும் அம்மா கிட்ட தான் கேட்க முடியும். அப்பா கிட்ட போய் தைரியமா கேட்க. நாங்களாம் வந்து வளர்ந்த காலகட்டங்களில் எதுவானாலும் எங்க அம்மா கிட்ட தான் போய் முதல்ல நிற்போம். அதனால எங்க அம்மாவுக்கு எங்களை குறித்து எல்லாமே தெரியும். எங்க அப்பாவுக்கு அவ்வளோ தெரியாது, எங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். எங்க அப்பா சொல்லுவார், இப்படியே சொல்லி சொல்லி இவங்களை இப்படியே நீ கெடுக்க போற அப்படின்னு. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது அவங்கள பத்தி, அவன் எதனால இப்படி இருக்கிறான், எதனால அவன் முகம் ஆடி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எங்க அம்மா கரெக்டா ஜட்ஜ் பண்ணும். காரணம் என்னன்னா, நாங்க எல்லா காரியமும் எங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிடுவோம். எல்லா காரியத்தையும் எங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிடுவோம். அதனால எங்களுடைய முகம் மாறிச்சுனாவே எங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலதான் எங்க முகம் மாறுது. அப்படி தெரியாவிட்டாலும் எங்க அம்மா கேட்கும்போது உடனே நாங்க சொல்லிடுவோம். காரணம் என்ன? எங்க அம்மா புரிந்து கொள்வாங்க. அவங்க கிட்ட அந்த அன்பு இருக்கு, கண்டிப்பு இருக்காது. கண்டிப்பை கூட எப்படி உணர்த்துவாங்கன்னா அன்பு நிமித்தமா உணர்த்துவாங்க. ஆனா தகப்பன் கண்டிப்பை எப்படி உணர்த்துவாங்கன்னா, அந்த கண்டிப்புனா ஒண்ணு அடியா இருக்கும், இல்ல திட்டா இருக்கும். அந்த கண்டிப்பை உணர்த்துற அந்த ஸ்டைலே அப்படிதான் இருக்கும். ஆனா தாயார் அவளுக்கு அப்படி இருக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க அப்படி இருந்திருக்கிறீங்களா சிஸ்டர்? எதனா உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து சொல்லும் போது அப்பா கிட்ட சொல்றாங்களா, அம்மா கிட்ட சொல்றாங்களா? எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதிகமா எதை உங்ககிட்ட ஷேர் பண்ண? இப்போ சரீர ரீதியாவும் எல்லாத்தையுமே மன ரீதியாவும் எதுவும் வந்தாலும் யார்கிட்ட? உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. தாய் கிட்ட தான் அதிகமா பேச முடியும். அது வந்து சூழ்நிலை நிமித்தமாகவும் அது அமைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, தகப்பன் வேலைக்கு போறாங்க, நிறைய காரியம் பார்க்கணும், நிறைய வேலை செய்யணும், நிறைய ஸ்ட்ரெஸ். தாயார் அவர்கள் வீட்டில் இருக்கிற காரியம் பார்க்குறாங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க, வீட்டுக்குரிய காரியத்தை செய்யும் பொழுது எதுவும் இருந்தாலும் பிள்ளைங்க முதல்ல பார்க்குற முகம் எதுனா தாயாருடைய முகம் தான். புரியுதுங்களா? ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் சேரை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அம்மாவுடைய முகம் தெரியலன்னு அந்த முகத்தோட பிள்ளைங்களோட முகத்தை பார்த்துருக்கீங்களா? முதல்ல அப்பா கிட்ட என்ன கேட்போம்? அம்மா எங்க, அம்மா எங்கப்பா. ஏன் அப்படி கேட்குறேன்னா, நம்ம ஆராய்ந்து பாதி வாழ்க்கையை அறிஞ்சு வச்சிருக்கிறது யாருன்னா ஒரு தாய் தான். அல்லேலூயா. அப்பா கிட்ட அம்மா கிட்ட சீக்கிரமா காசை கறந்துடலாம், அப்பா கிட்ட சீக்கிரம் வாங்கவே முடியாது. வாங்கலாம். என் மனைவியும் சொல்லுவாங்க, எங்க அப்பா கிட்ட வாங்கிடலாம், எங்க அம்மா கிட்ட ₹1 கூட வாங்க முடியாது. ஆனா நாங்க எப்படின்னா, எங்க அப்பா கிட்ட ₹1 கூட எங்களால வாங்க முடியாது. எங்க அம்மா கிட்ட தான் அப்படி போய் நின்ன உடனே கொடுத்துருவாங்க. எல்லாமே இப்ப இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா பாதி பிள்ளைங்க அப்பா கிட்ட தான், பாதி பிள்ளைங்க மொத்த பிள்ளைங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குணங்கள் மாறிடுச்சு, காலங்கள் மாறிடுச்சு. ஏன் அது மாறிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அது மாறிச்சு? சத்துரு இன்னைக்கு அப்படியே வந்து அன்புக்குரிய வாழ்க்கையை மாத்திட்டான். பாத்தீங்களா? நிறைய பேர் அம்மா கிட்ட போறத விட இன்னைக்கு அப்பா கிட்ட தான் போறாங்க. அப்பா கிட்ட போறாங்க, அன்பு இருக்காது, கண்டிப்பு இருக்கும், தேவையானது. இன்னைக்கு பிள்ளைங்க பாசம் எல்லாம் அப்பா மேல போயிருச்சு. ஆமா, வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா நல்லா கேட்டுக்குங்க, ஒரு தாயாருக்கு நல்லா தெரியும் பிள்ளைக்கு எது வாங்கி கொடுத்தா சரியா இருக்கும். ஆனா தகப்பனுக்கு அவ்வளவு தெரியாது சிஸ்டர். இந்த அன்பு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசின் தந்திரம். ஏன்னா உனக்கு நல்லதே நான் செஞ்சேனா நீ ஆரோக்கியமா இருந்துருவேன்.
அதே நான் இந்த எப்படி எப்படி போய் அவனுடைய இருதயத்தை எந்த எந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறான் பாத்தீங்களா? அப்போ தகப்பனாருக்கு தன் பிள்ளைக்கு எவ்வளவு செய்யணும்னு தெரியும், ஆனா எதை செய்யணும்னு தெரியாது. ஆனா தாயாருக்கு மட்டும்தான் தெரியும், நீ எதை சாப்பிட்டா சரியா இருப்ப, எதை சாப்பிடாம இருந்தா சரியா இருக்க முடியும். நானும் அப்படிதான், பிள்ளைக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பேன், ஆனா எதை சாப்பிட்டா அவனுக்கு சரியா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கரெக்டா இது நீ சாப்பிட்டா உனக்கு கோல்ட் ஆகும், சரி வராது. ஆனா அவன் என் மேல ஏன் அப்படின்னா, ஆமா நான் ஏன் என்கிட்ட இருக்கிறான் அவன் அப்படின்னா அப்பாவை ஏமாத்திடலாம் ஈஸியா. ஆமா இப்போ காலங்கள் மாறி போச்சு. ஆனால் எந்த காலங்கள் மாறினாலும் தேவ அன்பு மட்டும் மாறாமல். அப்போ கைவிடப்பட்டவளை போல மனம் நொந்து எங்கேயோ ஒரு வேதனையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, ஒரு தாயை போல அரவணைக்கிற, ஒரு தகப்பனை போல சேர்த்து கொள்ளுகிற, ஒரு தாயை போல பாசம் காட்டுகிற அன்பு எங்க இருக்கான்? ஆண்டவருடைய சமூகத்துல. சொல்றேன், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உன் மேல நான் உருக்கத்தையும் இரக்கத்தையும் வைத்திருக்கிறேன், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் மகளே. யார் உன்னை விலக்கி வைத்தாலும் ஒதுக்கி தண்ணினாலும் வேண்டான்னு சொன்னாலும் என்னுடைய அன்பு எப்பொழுது உன்னோடு கூட தான் இருக்கும். என்னுடைய அன்புக்குள்ளே நீ வாழும் பொழுது நிச்சயமாய் நான் உன்னை என்னோடு நான் சேர்த்துக் கொண்டு உன்னை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 8வது வசனத்தை வாசிங்க. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். அற்பகாலம் மூண்ட போது சில நேரங்களிலே நீ என்னை விட்டு பிரிந்து துரோகமான காரியங்கள், ஏதோ பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது, அற்ப காலம் சில காலங்கள் உன்னை என்னிடத்திலிருந்து மாற்ற நினைக்கும் பொழுது, நான் சில நேரத்துல உன்னை நான் வெறுக்க நினைக்கிறேன், சில நேரத்துல நான் உன்னை வேண்டான்னு சொல்லி சில நேரத்துல வெறுத்தாலும் உடனே ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசுறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இளமை பொழுது. அப்ப கூட பாருங்க, அந்த அற்ப காலம் சோதனை காலம் என்னை விட்டு நீ விலகி போகிற சூழ்நிலை வந்தாலும் கொஞ்ச நேரம் தான் என் கோபம், கொஞ்ச நேரம் தான் என்னுடைய கோபம். அப்பாவுடைய கோபம் கொஞ்ச நேரம் நீடிக்கும், ஆனா அம்மாவுடைய கோபம் அப்படி கிடையாது. நீ சாப்பிடாம படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உடனே அப்பா சாப்பிட கட்டி வேலையாச்சு வாமா அப்படின்னு. ஆனா அம்மா போயிருவாங்க, ஆனா அந்த போற வழி திரும்பி போகும். வாமான்னு உன்னை கூப்பிடுவாமா, சாப்பிடுமா, கோபம் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு படுத்துக்க, சாப்பிடாம சாப்பாட்டு மேல கோபத்தை காட்டாத அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அப்பா பொறுத்து பொறுத்து பாப்பாரு, உனக்கு வேற வேலை வெட்டியா இல்லையா, சாப்பிட்டா சாப்பிட்டுட்டோம், சாப்பாடு ஏற்பட்டோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பார்த்தீங்களா, வான்னு சொல்லி கூப்பிடும் போது அவருடைய வார்த்தைக்கு நீங்க கட்டுப்பட்டு திரும்புறீங்க. திரும்பும் போது உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, ஒரு வாய் சாப்பிட்டானா நல்லா இருக்கும், சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுமோ, ஏற்கனவே பலவீனமா இருக்கிறேன், இதுக்கும் மேல பலவீனமா இருந்தா என்ன செய்யறது, ஏன் இப்படி. அந்த எண்ணங்கள் தாயுடைய இருதயத்துல தான் அதிகமா ஓடிட்டே இருக்கு. தகப்பனுக்குள்ள இருக்கும், ஆனாலும் வெளிப்படுத்த முடியாது. ஆனா தாய்க்குள்ள இருக்கிற அன்பு உள்ளவும் இருக்கும், வெளியரங்கமாவும் இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அற்ப காலம் மூண்ட போது இந்த கோபத்தினால இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுது சில கோபத்தில் வரும் பொழுது சில வார்த்தைகளும் சில செயல்களும் கொஞ்ச நேரம் தான். எங்க ஆண்டவரிடத்துல மனுஷன் காலகாலமா வச்சிருக்கலாம், காலகாலமா நம்ம மேல கோபமும் எரிச்சலும் வச்சிருக்கலாம், ஆனா தேவ அன்பு சொல்லுது இமைப்பொழுது, அந்த நேரத்துல கூட கொஞ்ச நேரம் தான் மகளே. ஏன்னா நீ எவ்வளவு என்னை விட்டு பிரிந்து போனாலும், துரோகம் செய்தாலும், எனக்கு விரோதமாய் செயலை ஏறெடுத்தாலும் என்னுடைய அன்பு உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. அற்ப காலம் மூண்டும் போது சில நேரத்துல வைத்திருந்த கோபம், அப்ப கூட ஆண்டவர் அதை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் உள்ள ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். அந்த 54 அந்த 8வது வசனம், கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபை எப்பொழுது இருக்கிற ஒரு கிருபை, எப்பொழுது இருக்கிற ஒரு அன்பு, உறுதியா இருக்கிற ஒரு பற்றுதல் நான் உன் மேல வச்சிருக்கிறேன். எந்த அன்பு மாறினாலும் ஒண்ணு மாத்திரம் சொல்றேங்க, ஆண்டவருடைய அன்பு மாறவே மாறாது. அவருடைய அன்புக்கு யாரெல்லாம் ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா, அவருடைய அன்பு நாம பெற்றுக்கொள்ளணும், அவர் முதல்ல நம்மளை நம்பணும். அவர் நம்மளை நம்பணும்னா நாம அவருக்கு நம்பிக்கையுரியவரா இருக்கணும். நம்மை அவர் நம்பாத வரைக்கும் எதையும், இன்னை வரைக்கும் சில காரியங்கள் இன்னும் நம்ம கைகூடி வரல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சில நன்மைகள் எனக்கு நடக்கல பாஸ்டர், நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன் நடக்கல அப்படின்னு சில நேரத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏன் தெரியுமா சில நேரத்துல அது நடக்கல,
அந்த காரியத்துல ஆண்டவர் இன்னும் நம்மள நம்பல. அந்த காரியத்துல நாம நம்புற அளவுக்கு இன்னும் நம்ம நடந்து கொள்ளல. அதுதான் காரணம். அந்த இப்போ நான் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுக்குறேன். இப்போ காலையில என் மகன் கிட்ட பெட்ரோல் போட்டுட்டு அந்த காசை நான் கொடுக்கும் போது மனைவி சொன்னாங்க, நீ வச்சுக்க மாட்ட, கொடுப்பா. ஏன் அந்த வார்த்தையை நாங்க சொல்றோம்னா, அந்த காசை வச்சுக்க கூடிய அந்த பக்குவம், அந்த பொறுப்பு இன்னும் அவனுக்கு வரல. நான் அப்ப அந்த பொறுப்பு வரலன்னா அப்படின்னா என் இருதயத்துல என்ன இருக்கு, நான் அதுல அவனை நம்பல. அவனை நம்பினாதான் நான் அதை அவன் கையில கொடுக்க முடியும். நான் நம்பாத வரைக்கும் நான் அதை கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமா அவன் நடந்து கொள்ளல. உதாரணமா சொல்ற காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இமை பொழுது நம்மை கைவிட்டு அந்த உருக்கமான இரக்கம் நமக்குள்ள வரணும்னா, அந்த இரக்கத்தை சம்பாதிக்க நாம நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கணும். சில பேருக்குள்ள இன்னும் ஆண்டவருடைய இரக்கம் வரலன்னா காரணம் நாம அந்த நம்பிக்கைக்குரியவர்களாய் நடந்து கொள்ளல. இன்னும் ஆண்டவர் என்ன நம்பல. ஆண்டவர் நம்பும் பொழுது நிச்சயமாய் நம்மை அவர் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் மாற்றவர் வல்லமையானவர். அற்ப காலம் மூண்ட போது அந்த கோபத்தினால நான் உன்னை இம்மை பொழுது மறைத்த, ஆனாலும் நித்திய கிருபையுடன் ஒரு இரக்கமுள்ள தேவன். எப்பவுமே அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் கையில எப்பவுமே இல்லாதது எதுவுமே இல்லைங்க, எல்லாமே இருக்கு, ஆயத்தமா இருக்கு. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்க எல்லாமே ஆசீர்வாதமா, எல்லாமே சுத்தமா இருக்கிறார். எல்லாமே அவர் கொடுக்க ஆயத்தமா ரெடியா வச்சிருக்கிறார். எதுவுமே இல்லைன்னு அவர் கையில சொல்லவே முடியாது, எல்லாமே இருக்கு. ஆனா இன்னும் ஏன்பா எனக்கு கொடுக்கலன்னா அந்த நம்பிக்கை இன்னும் வரல. ஏன் இன்னும் நம்பிக்கை வரல? அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமா நாம இல்ல. புரியுதுங்களா? அப்போ அந்த அற்புதம் நமக்கு நடக்கணும்னா அந்த ஒரு பற்றுதல் நமக்குள்ள வரணும். இமை பொழுதுல கைவிட்டாலும் உருக்கமான இரக்கத்தால் நம்மளை சேர்த்து கொள்ளணும்னா கூட நாம அவர் நம்பணும். அந்த நம்பிக்கைக்குரிய செயலை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம செய்யும் பொழுது அவர் சொல்றாரு, நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். அவர் இரக்கமுள்ள தேவன். இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் இரக்கம் மகா பரிசுத்தமானது. அவர் இரக்கத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேதத்துல நீங்க அதிகமா வாசிக்கும் போது ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று அவருடைய இரக்கத்தை அலட்சியமாய் நினைத்து வெறுமையாய் போனவங்களை கூட ஆண்டவர் பார்த்து மனதுக்கப்பட்டிருப்பாரு. எப்படியாவது என் பிள்ளைங்க என் இரக்கத்துல வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், ஆனாலும் என் இரக்கத்தை சம்பாதிக்காம விலகி போய் எவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க. அப்ப கூட அவர் இருதயம் பரிதபிக்கிறத பார்க்கலாம். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். ஆனா காட்டி கொடுத்தும் ஆண்டவர் அவனை வெறுத்தாரா? நான் உன்னை சபிக்கிறேன், நீ அகால மரணத்தை சந்திப்ப, நீ என்னோடு கூட இருப்பதற்கு தகுதியே இல்ல சொன்னாரா? அப்போ கூட அவனை பார்த்து ஏக்கத்தோட தான் பார்த்தாரு. எப்படியாவது இவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வருவான், மனம் மாறி வருவான், அப்படியாவது என்னுடைய அன்பை புரிந்து கொள்வான்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்த்தாரு. ஆனாலும் அவன் வரல. வந்தவன் தப்பிச்சுட்டான், வராதவன் மரணத்தை தேடிட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கம் எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு, மாறல. நாம தான் மாறிட்டோம். நம்முடைய அன்போடு இருக்கிற ஆவியானவரோடு இருக்கிற அந்த செயல்பாடு நம்ம மாத்திட்டோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? நமக்குள் இருக்கிற ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு நாம தான் தொலைச்சிட்டோமே தவிர அவர் என்னைக்குமே தொலைக்கல. அல்லேலூயா. அவர் என்னைக்குமே தொலைக்கல. அந்த அன்புல தான் நாம இருக்கணுமே தவிர தேவனுடைய அன்புல நாம தேவனுடைய அன்புல இல்லாம போனதுதான் நம்முடைய தவறு. ஆனா அவர் எப்பவுமே அந்த இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் கொடுப்பதற்கு அவர் மகத்துவமானவர். ஆகையினால் அவர் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த நித்திய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா 54 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அதே 54:3 வாசிங்க. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமா, நீ வலது புறத்திலும் இடது. எப்போ தேவனுடைய கிருபை உனக்குள்ள வரும் பொழுது, தேவனுடைய மகத்துவம் உனக்குள்ள வரும் பொழுது நீ எப்படி மாறுறியா? அவர் கொடுக்கிற இரக்கத்தினால அன்பினால நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். அப்ப பாழாய் கிடந்த பட்டணம் எல்லாம் குடியேற்றப்பட வேண்டும் என்றால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய இரக்கம் கட்டாயமா நம்முடைய வாழ்க்கையில வேணும்.
நம்புறீங்களா? ஆமென். அவருடைய இரக்கம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வராது, ஒரு நன்மை வராது, மாட்சிமை வராது, மகத்துவம் வராது. அவருடைய திருநாமத்துக்குள்ளே யாரெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். இந்த வேதம் அழகா சொல்லுது, நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவா. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டும்னா நாம அவருடைய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளணும், அவருடைய இரக்கத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய அன்பு, ஏதோ ஒரு மனுஷனுடைய அன்பு கிடைச்சா போதும், யாராவது என் மேல இரக்கம் காட்டினா போதும். ஆனால் மனுஷனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற நம் இருதயமோ தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்ல. அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? இன்னைக்கு தேவ இரக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண செய்யும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். மனுஷனுடைய உறக்கம் இருக்கும் என்றைக்கு மாறிடும். எதையாவது கொடுத்தா இருக்கும், கொடுக்கலன்னா மாறிடும். ஆமாங்க, உண்மைதானே? ஒரு ஐயா என்கிட்ட நல்லா பேசிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு உதவியை கேட்டேன். அவர் சடன்லி என்ன சொன்னார்னா, இல்லையா என்னால தர முடியாது. உடனே எனக்குள்ள அந்த இருதயம் என்ன செயல்படுது பாருங்க. ஓ, தர முடியாதுன்ட்டார்ல, ஓகே பரவாயில்ல, இனிமேல் நான். அப்போ எனக்குள்ள அந்த இருதயம் என்ன செயல்படுது? ஆண்டவருடைய அன்பு, அகாப்பே அன்பு எனக்குள்ள இல்ல. அவர் நல்லவர் தான் அப்படின்னு என் இருதயம் ஏற்ற மறுக்குது. அப்ப நான் இன்னும் எதற்குள்ள இருக்கிறேன்? உலக மாம்சத்துக்குள்ள இருக்கிறேன், உலகத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேன். ஏன் அவர் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல ஐயா அப்படின்னு சொல்ற அன்பு எனக்குள்ள வரலையே? காரணம் என்ன? அப்ப என் இருதயம் வெளியரங்கமா ஆண்டவருக்குள்ள இருக்கு, ஆனா உள் இருதயமும் உலகத்துல இருக்கு. அப்படி உலகத்துல இருந்ததுனால தான் என்னால அவரை மன்னிக்க முடியல. அப்பதான் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவான, ஆண்டவரே இந்த அன்பு எனக்கு வேணாப்பா, கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உம்முடைய அன்பு, அகாப்பே அன்பு எனக்குள்ள வேணும். அகாப்பே அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவ எதை செய்தாலும் அந்த அன்பு உனக்குள்ள வெளிப்பட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய அகாப்பே அன்பு. இந்த அன்பு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணுங்க. உருக்கமான இரக்கம். அப்ப எப்ப அந்த உருக்கமான இரக்கம் நமக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நமக்கு வேண்டும்னு ஆசைப்படுறோம், ஆனா நம்ம கொடுக்க மறந்து போறோமே. நமக்குள்ள அந்த அன்பு வேணும். ஆண்டவர் என் மேல உருக்கமா இருக்கணும், இரக்கமா இருக்கணும்னு சொல்லி நாம நேசிக்கிறோம், வேண்டும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நாம மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடியது. அதை நாம கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். அதுக்குதான் நம்ம தகுதி உள்ளவனா மாறணும். ஆண்டவர் ஏன் இன்னும் நமக்கு அதை கொடுக்காம இருக்காருன்னா, அதுக்குரிய தகுதி நமக்கு இன்னும் வரல, அதுக்குரிய பொறுப்பு நமக்குள்ள இன்னும் வரல. அல்லேலூயா. அது வரும் பொழுது பாருங்க, ஆண்டவருடைய இரக்கம், சமாதானம் அழகா ஆண்டவர் நம்ம கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சொல்ல, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். சொன்ன உடனே நமக்கு ஒரு ஆசீர்வாத உற்சாகம் வருதா? சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருது இல்லப்பா, ஆண்டவர் என்ன இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி என்ன தேற்றுறாரு. அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நாம என்ன பண்ணணும்? அதுக்கு பாத்திரம் உள்ளவர்களா இருக்கணும், நம்பிக்கைக்குரியவர்களா நாம இருக்கணும். அவர் அந்த காரியத்தை நமக்கு கொடுக்கணும்னா அவர் நம்மளை முதல்ல நம்பணும். நீ இடம் கொண்டு பெருகணும்னா அந்த உருக்கம் உனக்குள்ள இருக்கணும், அந்த இரக்கம் உனக்குள்ள இருக்கணும், அந்த அன்பு உனக்குள்ள இருக்கணும். அப்ப நமக்குள்ள அந்த அன்பு இருக்குன்னா, இந்த கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்க, பாழாய் கிடந்த பட்டணங்கள் எல்லாம் குடியேற்றுவார்கள். அப்போ பாழாய் கிடந்த இடமெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா நாம அதுக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் மாற தேவன் நம்ம. அதிலே 17வது வசனத்தை வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். சொல்ல, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்குன்னா, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு விரோதமாய் போராடுகிற சில சத்துருவின் போராட்டங்களை அவர் மாற்றுவார். எப்போ அவருடைய உருக்கம் நமக்குள்ள இருக்கும்போது, அவருடைய சமாதானம், இரக்கம், அன்பு, மகிமை நமக்குள்ள இருக்குன்னா, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சில சத்துருவின் தந்திரங்களை அவர் மாற்ற வல்லமையானவர். அல்லேலூயா. எத்தனையோ இடர்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், எத்தனையோ போராட்டம் வரலாம். இத்தனை சோதனையிலும் என் மேல இரக்கம் காட்ட ஒருவருமே இல்லைன்னு சொல்லி உலகத்துல தேடுறதை விட நம்ம மேல் இரக்கம் காட்ட ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனவே என் மேல இரக்கம் காட்ட ஒருவர் இருக்கிறாருங்க. அதுதான் தேவனுடைய அன்பு. அவர்தான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ள இருப்பாருன்னா நிச்சயமா சொல்றேன், எந்த ஒரு போராட்டமும் நமக்கு விரோதமா எழும்ப அவர் அனுமதிக்கவே மாட்டார். சொல்ல இருப்பாருங்க, உனக்கு விரோதமா. அப்ப நமக்கு விரோதமா எத்தனையோ போராட்டம் இருக்கு, இல்லாம இல்ல. போராட்டம் இருக்கு, நிந்தை இருக்கு, வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு, அவமானம் எல்லாமே இருக்கு. ஆனாலும் இத்தனையும் மாறணும்னா
அவருடைய கிருபை நமக்கு வேணும், அவருடைய இரக்கம் நமக்கு வேணும். அவரோடு சேர்ந்து கொள்ள கிருபை நமக்குள்ள இருப்புன்னா நிச்சயமாய் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. யோபு 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீர மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். யோபு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப வேதனையோடு யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்து, ஆண்டவரே நான் வேதனைப்படுகிற சூழ்நிலையில அந்த வார்த்தை அழகா பேசுறாரு. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீர மட்டும் கோபம் தீர மட்டும் என்னை மறைச்சு வச்சிருங்க. உங்க கோபத்துக்கு விரோதமா ஒருவேளை நான் வந்து இந்த பாடுகளை அனுபவிக்கிற காரணம், ஒருவேளை உமக்கு விரோதமா நான் செய்த எதனா தீங்கு உண்டோ, உம்முடைய கோபத்தினால் தான் எனக்கு இந்த பாடுகள் வருதோ, என்னுடைய அக்கிரமத்தினால் தான் இந்த பாடுகள் என்னை சூழ்ந்திருக்கோ, ஒரு விஷயம் கோபம் மாற மட்டும் என்னை ஒரு இடத்துல ஒளித்து வைங்கப்பா. அவ்வளோ வேதனை யோபுடைய வாழ்க்கையில இருந்துச்சுங்க. அவ்வளோ நெருக்கம் யோபுடைய வாழ்க்கையில. யோபுக்கு வந்த துன்பம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, சகிப்பு தன்மை. சகிப்புக்கு உரிய பேர் யாருடையது சேரனா யோபுக்கு தான் சேரும். அவ்வளோ சகிப்பு. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஏதாவது ஒரு துன்பமோ வேதனையோ மனுஷனால நிந்திக்கப்படுகிற வார்த்தையை வந்தாலும் இதற்கான ஆண்டவர் ஆராதிக்கணும், இதற்காக சபைக்கு போகணும், இதற்காக ஒவ்வொரு நாளும் நான் உபவாசத்தோடு ஜபிக்கணும், அதிகாலையில எழுந்து ஜபித்த ஜபத்திற்கு என்ன பதில் இருக்கு? இவ்வளவு நெருக்கம் எனக்கு வரணும்னா நான் ஆண்டவரை தேடி வந்தே இருக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா வாழ்க்கை லகுவா போயிடணும், வாழ்க்கை லகுவா போயிடணும், எந்த ஒரு தடையுமே வரக்கூடாது. நான் இங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணா எங்க போய் இறங்கணுமோ அங்கதான் இறங்கணும், மீதி இடையில நான் காலை வைக்க கூடாது. அது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கையே சில போராட்டம் இருக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்னும் அதிகமா இருக்கு. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இடையில ஸ்பெஷலான ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில வருகிற போராட்டம் நிச்சயமா ஒரு நாள் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகும். அதான் இந்த யோபு அழகா தன்னுடைய வாழ்க்கையில சொல்றாரு பாருங்க. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்பவும் நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். நீர் என்னை மறுபடியும் நினைக்கிற வரைக்கும் ஒரு காலத்தை எனக்காய் நியமித்து வச்சா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். காரணம் அவர் அனுபவிக்கிற பாடுகள் அது மாதிரி ரொம்ப நிந்த வேதனை அவரை போல அனுபவிக்க இந்த உலகத்துல யாரால முடியாதுங்க. சடுதியா நல்லா வாழ்ந்த ஒரு மனிதன், அன்பாயிருந்த ஒரு மனிதன், சுகபோகமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், செல்வந்தன், சடுதியாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை யார் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா நம்மளுடைய மனநிலைமை என்னவா இருக்கும்? ஆண்டவர் மறுநாள் நேசிப்போம், இந்த வேதத்தை நம்ம தொடுவோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லைங்க. ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. தன்னுடைய சரீரத்தினுடைய பிறப்பையும் மறுதலித்திருப்பாரே தவிர ஆண்டவரை போல ஒரு கொடுமையான ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இருக்க மாட்டார். ஏன்னா இது எல்லாமே எனக்குரிய என்னால வந்த காரியம். அப்ப கூட சொல்றாரு பாருங்க, எனக்கு என்னால வந்ததுதான் இதெல்லாம். ஆண்டவர் அனுமதி என்னால வந்ததுதான். நான் பயந்த காரியம் எனக்கு என்னாலதான் இது நடந்துச்சு. ஆனா நாம சில பேர் சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, நான் ஒண்ணுமே பண்ணலைங்க, அவங்கதான் காரணம் நம்ம சொல்றோமா இன்னைக்கு. ஆனா ஆராய்ச்சி பாருங்களேன், ஆரம்பத்துல தவறு யாருடையதா இருக்குன்னா அவங்களதான் இருக்கும். இன்னைக்கு நடக்கிற தவறுக்கு காரணம் நம்மளதான் இருப்பாங்க. காரணமே இல்லாம எதனா வருமா? காரணமே இல்லாத எதனா வருமாமா? ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிருப்போம். சில சரி கோல்டு ஆகுதுன்னு சொல்ல பாருங்க, 3 நாள் எனக்கு ஒரு ஜுரம், சரியான ஜுரம், ஃபீவர், ஒண்ணுமே முடியல, கோல்டு, தலைவலி, ஜுரம், பாடி பெயின், ஒன்றும் முடியல. அப்போ நான் யோசித்தேன், என்னடா இது இவ்வளோ ஒரு பலவீனம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் நமக்கு விபிஎஸ்லாம் இருக்குது, இன்னும் நிறைய காரியம் இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது. ஆண்டவர் என்னப்பா இது என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இருதயத்தில் நான் சில நேரத்தில் பேசும்போது ஆராய்ஞ்சு பார்த்தா நான் பண்ண தவறு தான் எனக்கு பிரச்சனை. தேவையில்லாத ஜூஸ் குடிச்சது, தேவையில்லாத காரியத்தை நான் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் காரணம் அதுதான். ஆனா என்னுடைய எண்ணமெல்லாம் எங்க போகுது? என்னுடைய தவறு அப்படியே மறைச்சிட்டு ஆண்டவர் மேல குற்றத்தை சொல்லுது. இது நீதியா? ஆனா யோபு பாருங்க, தன்னுடைய எல்லா வித செயலிலும் ஆண்டவர் எனக்கு செய்யலங்க, நான் செய்ததுதான். நான் பயந்தேன், அதனாலதான் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் உம்முடைய கோபத்தினால எனக்கு கொஞ்சம் மறைச்சிருங்கப்பா, எனக்கு ஒரு காலத்தை நீங்க வைத்தா நலமா. கோபம் ஏன் வரும்? நான் ஏதோ ஒண்ணு செய்திருக்கிறேன். அப்ப கூட யோபு பாருங்க, உம்முடைய கோபம் வருவதற்கு காரணம் நான் இருந்தேன்னா எனக்கு கொஞ்ச நேரம் ஒழித்து வைத்து கோபம் தீரும் மட்டும் எனக்கு ஒரு காலத்தை நீங்க நியமித்தா நலமா இருக்குமே.
அப்ப நாம செய்கிற சில தவறு நிமித்தமா தான் நமக்கு சில பிரச்சனைகளை நாம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. அது யோபு 29:3 வாசிங்க. யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பாருங்க, அவ்வளவு சோதனை வந்தும் ஆண்டவர் யோபுவை மீட்டெடுத்து மறுபடியும் சொல்றாரு, இத்தனை சோதனையில் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல பிரகாசிக்கும். அப்புறம் அவர் அருளின வெளிச்சத்துல இருளை கடந்து போவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாருங்க. அவருடைய அருளின வெளிச்சத்துல நான் இருளை கடந்து போவேன். அப்போ ஒரு வெளிச்சம் நமக்காக வைத்து ஆண்டவர் எப்பவுமே நமக்கு ஒரு கிருபை வைத்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் இந்த உலகத்தின் காரியத்தினால அவருடைய கிருபையை மறந்து ஓடிட்டு இருக்கிறோம். கூட பாருங்க, இத்தனை சோதனை நடந்தோம். யாராவது சொல்ல முடியுமா? நல்ல செல்வந்தனா வாழ்ந்து சடுதி கொஞ்ச நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம், 10 நிமிஷம் ஒரு முறை ஒரு ரத்தம் வந்து சொல்றான், நான் மட்டும் தப்பித்து வந்தேன், நான் மட்டும் ஓடி வந்தேன், நான் மட்டும் தப்பித்து வந்தேன். இது எல்லாமே சோதனைக்குரிய காலம். எப்படியாவது இவன் தடுமாறணும். இதுல அவனுக்கு வந்த துன்பம், யோபுக்கு வந்த துன்பம், ஆண்டவரை எப்படியாவது மறுதலிக்கணும், ஆண்டவரை எப்படியாவது விட்டுட்டு போனோம், ஆண்டவரை தூசிக்கணும். சத்துரு நினைச்ச காரியம் அதுதான். அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டான். ஆனா பாருங்க, ஆண்டவர் அப்ப கூட வைராக்கியம் அவனுக்கு சொல்றாரு, நான் அவன் சாட்சி உள்ளவங்க. அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட பிசுங்காம யோபு அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அடிபணிந்து நடக்கிறார். எல்லாமே நான் தான் காரணம். ஆனாலும் நிச்சயமா எனக்கு ஒரு வெளிச்சம் வரப்போம், எனக்கு ஒரு வெளிச்சம் பிறக்கும். வரும் பொழுது நான் இருளை கடந்து போவேன், இந்த துன்பம் எல்லாம் மாறும். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை இல்ல? நான் இதெல்லாம் படிக்கும்போது அவ்வளவு ஆச்சரியப்படுறேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு சின்ன ஒரு வலி நம்ம சரீரத்திலேயோ இல்ல இருதயத்திலேயோ உண்டாயிட்டா முதல்ல நம்ம காயப்படுத்துற இடம் எது? இயேசுவே இயேசுவே. இந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? கர்த்தாவே சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த 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 சுவாபத்தை நம்ம பார்க்கணும். என்ன நினைக்கும், என்ன தோணும்னா, அவர் தான் ஏதோ பண்ணிட்டாரு, அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம், நான் தவறே பண்ணாதவன், என்னுடைய கரங்கள் கரைப்படியாதது, அப்படி நினைச்சுதான் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு சற்று இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம என்ன செய்தோம் அப்படின்றத தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடமா வாங்கிட்டு இருப்பாங்க, மாடி மேல மாடி கட்டிடுவாங்க. ஆனா கடைசியில ஆண்டவருக்கு கூட இறக்கம் இல்லையா? ஆண்டவர் கடன் வாங்க சொல்லலையே, ஆண்டவர் ஒண்ணு அந்த பாடுகளை போய் அனுபவிக்கணும்னு சொல்லலையே. ஜபம் அது மறந்துட்டு, ஜபம் என்ற வார்த்தையை மறந்துட்டோம், கடன் என்ற வார்த்தையை உள்ள கொண்டு வந்துட்டோம். ஒரு இரக்கமான உருக்கம் எப்ப வரும் அப்படின்னா, அவருடைய வார்த்தையில் அடிபணிந்து வாழும் பொழுதுதான். அப்ப கூட யோபு பாருங்க, தன்னை குறித்து எல்லா காரியம் வெளிப்படுத்துறாரே தவிர ஆண்டவர் மேல குற்றப்படுத்தல. அப்பதான் சத்துருக்கு ஒரு போறாம, இவனை எப்படியாவது நான் வெறுக்க நினைக்கிறான்னு பார்த்தேன். அப்ப கூட இவன் மாறல. கடைசியில யார் வெக்கப்பட்டா? காரணம் என்ன? அவன் தன்னை வெறுத்தானே தவிர ஆண்டவர் ஒரு நாள் பழிக்கல. இந்த இருதயம் ஒவ்வொருக்குள்ள வரணும். அப்பதான் மறுபடியும் யோபுக்குள்ள அந்த ஆசீர்வாதம், மறுபடியும் யோபுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சா? அதே 10 பிள்ளைங்க வந்தாங்களா? அதே ஆசீர்வாதம் மறுபடியும் இரட்டத்தனையாய் மாறிச்சா? அந்த இரக்கம் வருவதற்கு காரணம் என்ன? அந்த இரக்கம் வருவதற்கு மறுபடியும் ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்னங்க? மறுதலிக்காமல் ஆண்டவரை குறித்து பழி சொல்லாம அவருடைய அன்புக்காகவே ஏங்கிட்டு இருந்தான். ஒரு நாள் நடக்கும், ஆசையா நேசித்த யார் கைவிட்டாலும் ஒரு நாள் பொறுத்துவாங்க. தான் கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ண மனைவியே வெறுத்தாங்கன்னா யாராவது பொறுத்துக்க முடியுமா? நீ தான் என் கூட இருப்ப. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். கடைசி அந்த ரோட்ல வர வரைக்கும் மனைவி தான் எந்த நேரத்திலும் கூட இருப்பாங்க. இன்ப துன்ப துக்கம் எல்லாத்திலும் கூட இருக்கிற மனைவியே செத்து போடான்னு சொல்லிட்டான். மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்பவும் அந்த பொறுமை, தாழ்மை, உண்மை, சகிப்பு தன்மை யோபுடைய மனைவி தான் யோபுக்கு சொல்லி இருக்கணும், கவலைப்படாதையா, கொஞ்சம் பொறுமையாயிரு, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டும், விட்டுறாத. ஆண்டவர் ஏதோ உன்னை கொண்டு செய்ய ஆசைப்படுறாரு, உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நிறைவேற்றுறாரு, கொஞ்சம் பொறுமையா இருன்னு யாரு சொல்லணும்?
அந்த வியாதியில் இல்லாதவர்கள், அந்த வேதனை இல்லாதவங்க சொல்லணும். ஆனா அந்த பொறுமையை யார் கற்றுக் கொடுக்கிறா? வியாதியில் உள்ளவன் சொல்றான், கொஞ்சம் பொறுமையா இரு, பைத்தியக்கார மாதிரி பேசாத. அவர் கையில நம்ம நன்மையெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அதே நன்மை தீமையா வந்தாலும் வாங்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். இது எல்லாமே கர்த்தர். ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பின்னு வந்தாலும் அதை யாரை மையப்படுத்தினா? இது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இன்னைக்கு நாம நிறைய பேர் சொல்றாங்க, என்னுடைய அறிவு, என் ஞானம், என் திறமை, என் படிப்பு, என் உயர்வு, நான் சம்பாதிச்சதுங்க. இதெல்லாம் நீ சம்பாதிக்கணும். அந்த ஜீவனை கொடுத்தது யாரு? இன்னைக்கு மனுஷன் ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு காரணமே இதுதாங்க, பெருமை, தான் என்ற சிந்தனை. அப்ப எப்படி தேவ இரக்கம் வரும்? தேவ அன்பு எப்படி வரும்? தேவ மகிமை எப்படி வரும்? யோபுவை போல சகிப்புத்தன்மை ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாவிட்டால் அவருடைய இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு ஏதாவது ஒரு மனுஷன் செஞ்சுட்டா போதும், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செய்வேன், நான் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா உண்மை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனா யோபுவோ தான் உபத்திரவத்துல இருந்தாலும் நான் மனைவிக்கு சொல்லி கொடுக்கிறான், பொறுமையாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. ஏன் பைத்தியக்காரி மாதிரி? ஏன்னா அவன் அறியாமல் தெரியாம பேசுறான். ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்காம பேசுறான். ஆனா யோபுவோ ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த ஒரு தேவ மனிதன், சாட்சி பெற்றவன். இந்த சாட்சி உறுதியாக்கப்பட்டது எங்க? அங்கதான். பொறுமையாயிரு. எல்லாமே விட்டு போயிட்டாங்க. விசாரிக்க வந்தவங்க, ஆறுதல் சொல்ல வந்தவங்களே அவனை பழிச்சுட்டு போயிட்டாங்க. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களே அவனை பழிச்சுட்டு, நீ ஏதோ தவறு பண்ணியிருப்ப, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனாலும் தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்யறான். ஆனாலும் தன் மனைவிக்காக ஒரு அறிவு சொல்லி கொடுக்கிறான், பயப்படாத, பொறுமையாயிரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாமே ஸ்தோத்திரம்னு சொல்லு, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். யாரு சொல்லி கொடுக்கிறா? அந்த பாடுகளிலும் உபத்திரவத்திலும் வலியிலும் வேதனையில் இருக்கிற யோபு தன் மனைவிக்கு சொல்லி கொடுக்கிறா. அதனால தான் பின்னிருந்த நிலைமையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. அவன் முன்னாடி இருந்த நிலைமையை பாருங்க எப்படி இருந்தது, ஆனா பின்னாடி இருந்த நிலைமை அவ்வளவு ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என்ன? அந்த பொறுமை, அந்த தாழ்மை, தேவ உண்மை. இதெல்லாம் இல்லையானா ஆசீர்வாதத்தை மறுபடியும் யோபு வாங்கியிருக்க முடியுமா? தேவ கரத்துல பெற்றிருக்க முடியுமா? அவன் நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இருந்தான். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சேர்த்து அணைத்துக் கொண்டான். இரட்டத்தனையான ஒரு மகிமை. எந்த பிசாசுக்கு முன்னால அவன் விழுந்து போகணும்னு நினைச்சானோ அதே சத்துருவுக்கு முன்பாக அவனை மறுபடியும் எழும்பி நிற்க செய்தான். இன்னைக்கு நாம எழும்பணும் அப்படின்னா நாம அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற தகுதி உடையவர்களாய் மாறணும். இரக்கம் வரணும், உருக்கம் வரணும். அந்த இமை பொழுதுல கூட அவர் கைவிட்டார்னா அதுல நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அந்த இமை பொழுதுல நம்முடைய உண்மை மாறக்கூடாதுங்க. அந்த இமை பொழுதுல அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறக்கூடாது. அப்படி மாறாமல் இருக்கணும்னா நித்திய கிருபையாய் நமக்கு இறங்க அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஏசாயா 26:20 வாசிங்க. ஏசாயா 26:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். அப்போ ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் நீ போயிட்டு என்னுடைய அன்புக்குள்ள நீ வரணும்னா, பாதுகாப்பா இருக்கணும்னா கொஞ்ச நேரம் நம்ம காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும், அன்புக்குள்ள இருக்கணும். நாம இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் அவசரம், எதுக்கு எடுத்தாலும் உலகத்து காரியத்தை செயல்படணும்ன்ற ஒரு அவசியம், பொறுமை நமக்குள்ள இல்லைங்க. பொறுமை இல்லாம எப்படி அவர் இந்த வார்த்தை சொல்ல, என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டிக் கொள்ளு. சினம், வியாதி, வேதனை, உபத்திரவம் கடந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. கொஞ்ச நேரம் கூட நமக்குள்ள அந்த பொறுமை இல்லை. ஆண்டவர் சொல்ல, இமைப்பொழுது, அந்த இமைப்பொழுதிலும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணுங்க. சினம் கடந்து போக மட்டும், பாவங்கள் கடந்து போக மட்டும், கோபம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பது நல்லது. தேவ இறுக்கம் வரணும்னா பொறுமையா இருக்கணும். பேசுற இடத்துல கூட நம்ம பொறுமையா பேசணுங்க, தாழ்மையா பேசணும். அப்போதான் அங்க நமக்கு ஒரு இரக்கத்தை உண்டாகும். எதிர்க்கு மாறா நம்ம பேசணும்னா என்ன நடக்கும்? பிரச்சனை, போராட்டம். அப்ப கொஞ்ச நேரம் காத்திருப்பது நல்லது தானே. அவர் இரக்கம் வேணும்னா கொஞ்ச நேரம் காத்திருப்பது நல்லது.
எல்லாமே உடனுடனே நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா அது நடக்காத ஒரு காரியம். காத்திருக்க வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்களை நம்ம வளர்த்து கொள்ளணும். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நம்ம உருவாக்கி கொள்ளணும். நம்மளை அப்டேட் பண்ணி கொள்ளணும். அப்படி பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையானவர். ஏசாயா 27:3 வாசிங்க. ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். ஆமா, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, நானே அதை காப்பாற்றுவேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா, கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள், நான் உன்னை காப்பாற்றுவேன். கொஞ்ச நேரம் காத்து. காத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அவர் அந்த வார்த்தை சொல்றாரு, நான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீரை பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும், யாரும் உன்னை சேதப்படுத்தாதபடி நான் உன்னை இரவும் பகலும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அப்ப அவருடைய இரக்கம் எப்பவுமே நம்ம மேல இருக்கா? இந்த வார்த்தையில உறுதிப்படுதா? இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? அப்போ அந்த சத்திய உண்மை எப்பவுமே நம்மோடு கூட இருக்கு. ஆனா நாமும் அதை ஏற்றுக்கொள்ள, பொறுமையா எடுத்துக்கொள்ள நாம ஆயத்தமா இல்ல. கர்த்தராகிய நான், இந்த வார்த்தை நான் படிக்கும்போது ரொம்ப உணர்ந்த ஒரு காரியம் அதுதான். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, நானே அதை காப்பாத்துறேன், நான் தான் அதுக்கு நீர் ஊற்றுறேன், நான் தான் அதை வளர்க்கிறேன், நான் தான் அதை உருவாக்க போறேன். எல்லாமே செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவர். அவர் செய்வாருங்க. நன்மையானது அவர் கையினாலே வாய்க்கும். அது வரணும்னா நாம பொறுமையா இருக்கணும். இன்றைக்கு அநேக பேருக்குள்ள அந்த பொறுமையும் அந்த தாழ்மையும் அந்த கிருபையும் இல்லாததுனால்தான் தேவனுடைய இரக்கத்தை நம்ம இழந்து போகிறோம். தேவனுடைய உருக்கத்தை நம்ம இழந்து போகிறோம். தேவனுடைய அன்பை நம்ம இழந்து போகிறோம். காத்திருப்பது கொஞ்ச நேரம், இமைப்பொழுது கொஞ்சம். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவும் பகலும் நான் கண் விழிச்சு அதை பாதுகாக்கிறேன்னா நிச்சயம் அதுக்கு ஒரு மகிமையை நான் கொடுப்பேன். அவர் பாதுகாக்கிறது எதற்காக? இதை கொண்டு ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்யணும். இதற்கு ஒரு நன்மையான காரியத்தை நான் கொடுக்கணும். அதுக்கு அவர் இரவும் பகலும் பாதுகாக்கணும். அவர் தலையெழுத்தா? காரணம் என்ன? நாம எப்படியாவது அவர் கூட இருக்கணும். அவருடைய அன்பை சுதந்திரித்துக் கொள்ளணும். இரவும் பகலும் அவர் பாதுகாக்கிற நல்ல கிருபை உள்ள தேவன். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாம தான் இன்னைக்கு அநேக பேரு வழி விலகி ஓடி போறாங்க. தேவ இரக்கத்தை இழந்து போகிறவங்க தான் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் வியாதிகளும் வேதனையிலும் அகப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனை பார்த்து ஒரு கட்டி கேட்டேன், ஐயா இப்ப பரவாயில்லையா, நல்லா இருக்கிறீங்களா, உடம்புலாம்? எங்க ஐயா, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எனக்குள்ள ஒரு மாற்றமே வரல. அப்பதான், ஐயா நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? எழுந்துக்கு ஜெபிப்பையா, நல்ல உருக்கமா தான் ஜெபிப்பேன். சரி, ஜெபிக்கும் போது உங்களுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கு? உங்க சிந்தை சுவாபங்கள் எப்படி இருக்கு? ஆமாய்யா நான் ஜெபிப்பேன், என் வார்த்தை மட்டும்தான் இருக்குது, ஆனா என் சிந்தனை எப்படியே வெளியே போயிருதையா. ஜெபம் கேட்கப்படுமா? நம்ம சிந்தனை, ஆவி, ஆத்துமா ஆண்டுடைய சமூகத்தை அப்படியே ஒருமிதப்படுத்தணும். அந்த ஒருமிதப்படுத்தணும்னா போய் முழங்கால் படிக்கிட்ட உடனே ஆண்டுடைய சமூகத்துல பேசிடக்கூடாது. கொஞ்ச நேரம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கோம். ஒரு ட்ரெயினுக்கு போறோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன உடனே டக்குன்னு ட்ரெயினை வந்த உடனே அப்படியே ஏறி போயிடுறோம். காத்திருக்கிறோம்ல. காத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நம்ம மேல உலாவ முடியும், இறங்குவார். ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், ஒரு மகிமை அப்படியே நமக்குள்ள வரும்போது நம்ம இருதயம் எல்லாம் அப்படியே ஒருமனப்படும், நம்ம சிந்தை ஒருமனப்படும். போன உடனே முழங்கால் படிட்டு ஆண்டவரே கடகட 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 பேசிட்டு அப்படியே கதவை மட்டும் வெளியே வந்துடவே கூடாது. அது ஜபம் அல்ல. கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கணும். அவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ள காத்திருக்கணும். அவர் எனக்கா என்ன பேச சித்தமா இருக்கிறார்னு காத்திருக்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கும் பொழுது அவர் நன்மைகளை செய்ய அவர் மகத்துவமானவர். சங்கீதம் 71 அதுல 2 வாசிங்க, 27 வாசிங்க. ஏசாயா 27. காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். ஆமா, திராட்சை தோட்டம், நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கும், அதை குறித்து பாடு. திராட்சை பழத்தை, நல்ல ஒரு திராட்சை பழம் வேணும்னா நல்ல ஒரு திராட்சை தோட்டம் இருக்கணும். நம்ம நல்ல திராட்சை தோட்டமா இருந்தாதான் திராட்சை பழங்களை நம்மளால கொடுக்க முடியும். அப்ப நல்ல தோட்டமா இருந்தாதான் தேவனுடைய கிருபையும் அரவணைப்பையும் உருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்ல தோட்டமா முதல்ல நம்மள பண்படுத்தணும். நல்ல தோட்டத்தும் கரடுமுரடான தோட்டம் பார்த்துருக்கீங்களா? நல்ல தோட்டம்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அந்த தோட்டத்தை சீர்படுத்தி அதை நல்லா நீர் பாய்ச்சி நல்ல உரம் போட்டு அதற்குரிய தேவையெல்லாம் கொடுத்த பிறகு அது நல்ல கனியை கொடுத்துச்சுன்னா தான்
அது நல்லா தொடப்ப அந்த தோட்டம் மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போனோம், திருவள்ளூர் பகுதிக்கு. இடம் நல்லா இருந்துச்சு, ஆனால் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இல்லை. 1000 இடம் அப்படி நல்லா எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் இடம் க்ளீன் பண்ணல, பார்க்கறதுக்கு பார்வையா இல்லை, நல்லா காத்தோட்டம். ஆனால் அந்த இடத்துல ஒரு புளியா மரம் பார்த்துருக்கேன், புளியா மரம் மாத்திரம் அழகாக சீர்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது அழகாக இருக்கு, என் உள்ள என்ன பேசுதுன்னா அழகாக இருக்கு, ஆனால் அந்த பழம் ருசியாக இருக்குமா? அப்போ ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்கு. அப்போ அந்த பழத்தை பறித்து நான் சாப்பிடும் போது தான் தெரியுது இது நல்ல மரமா கெட்ட மரமா. பாருங்க, பழத்தை பறித்து சாப்பிட்டோன்னே தான் அந்த மரத்து மேலே எனக்கு முழு நம்பிக்கையே வந்துச்சு, நல்ல மரம் தான். அந்த பழம் வித்தியாசமாக இருந்தது, அந்த புளியம்பழம் அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அந்த புளியம்பழத்தை பறித்து சாப்பிடும் பொழுது அந்த செதை மாத்திரம் அப்படி வாயில் வச்சோன்னா அந்த செதை மாத்திரம் தனியாக வருது, அந்த விதை தனியாக வருது, அவ்வளோ டேஸ்ட்டு. நான் அது அந்த கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியிலே நின்றுட்டேன். அப்போது ஒரு சுவை தருகிற ஒரு மரமா செடியா இருக்கும் போதுதான் அதோடைய தன்மை என்னவென்று நம்ம வெளிப்படுத்துறோம். அதுபோல நம்ம நல்ல திராட்சை பழமா இருக்கணும்னா நல்ல தோட்டமா இருக்கணும். நல்ல தோட்டமா இருக்கணும்னா நம்மை நாம் முதலாவது பண்படுத்தி கொள்ளணும். நம்ம பண்படுத்தால் வழிய நல்ல தோட்டமா வளர முடியாது. நல்ல தோட்டமா இல்லாமல் நல்ல சுவை தரும் பழமாய் நம்மளால மாற முடியாது. அல்லேலூயா. அதாவது நம்மளை சீர்படுத்தணும், உலகத்து காரியங்களை சீர்படுத்தணும், ஆண்டவருக்குரிய அன்பில நம்ம வளரணும், ஆண்டவருக்குரிய அரவணைப்புல வளரணும், ஆண்டவருக்குரிய மகிமையில நம்ம வளரணும். இதெல்லாம் எது வளர்க்கணும்னா வேத வார்த்தை, வேத வசனம். இதுக்குள்ள வளரும் போதுதான் தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாம நம்மளால வாழவே முடியாது. அவருடைய இரக்கத்திற்காய் நம்ம காத்திருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய இரக்கத்திற்காய் அடிபணிந்து வாழுகிறவளாய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்துல எத்தனையோ பேர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. பனைமரத்து நெழில உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் உலகம் அதை தான் சொல்லும், அதை சார்ந்து ஓடிடாதீங்க. ஆண்டவருடைய அன்பு ரொம்ப 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 மேலானது. அவருடைய இரக்கத்தை மாத்திரம் தான் அந்த உலகத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணுமே தவிர உலகத்தை அல்ல. உலகத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும்னா தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் மகா வல்லமையானது, அவருடைய இரக்கம் மகா மேன்மையானது. அவர் இரக்கத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் ஆசீர்வாதமா மாறுவாங்க, பாதுகாப்புக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா. பாதுகாப்புக்குள்ள வருவாங்க. ஒருவருக்குள்ள இரக்கம் வேணும்னா அவர்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கணுங்க. ஆண்டவருக்குள்ள இரக்கம் இருந்ததுக்கு காரணம் என்ன? அவர் நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் வைத்த பாசம், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை. அதான் உங்களுக்கு அந்த வார்த்தை மத்தியில நீங்க படிச்சீங்கன்னா சொல்றோம், பிதாவினிடத்துல ஜெபிக்கும் போது சொல்றாரு, நான் எங்க இருக்கிறேனோ என்னோடு கூட இவர்களும் இருக்க நான் விரும்புகிறேன். அப்ப விரும்புகிற அந்த ஆசை எப்ப வரும்? அவர்கள் மேல் அந்த அன்பு. விருப்பம் இல்லாமல் ஒருவர் மேல நம்ம அன்பு வைக்காம அந்த விருப்பம் வருமா? அவர்கள் மேல அந்த அன்பு வைக்கணும்னா அந்த அன்புக்குரியவர்களா அவங்க நடந்து கொண்டாங்க. புரியுதுங்களா? என் மனைவி என்கிட்ட நல்லா பேசுறாங்க, என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னா அவங்க மேல என்ன அன்பு வரும். கவனிக்கவே இல்லைன்னா போயா இருந்ததும் ஒண்ணு இல்ல அதுவும் ஒண்ணு, சாப்பிட்டியானும் கேட்க மாட்டாங்க, தூங்குனியா டேப்லெட் கேட்காம இருந்தா அன்பு வருமா சிஸ்டர்? அந்த அன்பு எப்போ வரும்? அவர்கள் மேல் அந்த கவனிப்பு வரும்போது, அந்த பாசம் வரும்போது, அந்த அக்கறை வரும்போது, அந்த அரவணைப்பு வரும்போது தான் அந்த அன்பு. அல்லேலூயா. ஃபங்க்ஷன்ல என்னை எல்லாம் கேட்டாங்க, என் தங்கச்சியால தான் நீ நல்லா இருக்கிற, என் நாத்தனாரால தான் நீ நல்லா இருக்கிற. அப்படி சொல்லலை, உண்மைதான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். நான் இல்லைன்னு போய் சொல்லலை. ஆனா அந்த மனைவியை கொடுத்தது யாரு? அவருக்கு தான் நான் முதல்ல நான் நன்றி சொல்றேன். மனைவியை கண்டடைகிறவன், அந்த கண்டடைகிற தேடலை யாரு கொடுத்தா? அந்த கிருபை அவருக்குள்ள எனக்குள்ள அவர் கொடுத்ததுனால தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு உறவுகளையும் நல்ல ஒரு மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். நான் அவர் உண்மையா சொல்றேன் சார், இதுக்கெல்லாம் நான் தகுதி உடையவனாய் யோசித்து பார்த்தா நான் தகுதி அற்றுவேன். எது? நல்ல குடும்பம், மனைவி, பிள்ளைகள், நல்ல ஒரு சமுதாயம், இந்த சூழல்கள், நல்ல ஒரு சபை, ஆண்டவருக்குரிய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த கிருபை, இது எல்லாம் எனக்குள்ள வேணும்னா அதுக்கு நான் தகுதி உடையவனா அப்படின்னு பார்த்தா நான் தகுதி இல்லாதவன். ஆனாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல என்ன நம்பிட்டார், ஏதோ ஒண்ணுத்துல என்ன நம்பிட்டார். அதுதான் நான் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறது. அதுதான். யாருமே என்ன நம்ப மாட்டாங்க, ஆனா அவர் மட்டும் என்ன எப்படி நம்பினாருன்னே தெரியும். இந்த கனமான ஊழியத்தை உண்மை யாருமே என்ன நம்ப மாட்டாங்க, யாருமே என்ன நம்ப மாட்டாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, அவங்ககிட்டயா கொடுத்தாங்க, அவங்ககிட்டயா செஞ்சீங்க,
ஆனா இவ்வளோ மனுஷனுக்கு மத்தியில நம்ப கூடாதவனா இருந்த என்ன அவர் மாத்திரம் எப்படி நம்பிட்டாருன்னு தெரியல. ஆனா நான் யோசிக்கிறது ஆண்டவரே, நீங்க எதையோ ஒண்ணுல என்ன நம்பிட்டீங்கப்பா, ஏதோ ஒண்ணுல என்ன நம்பினதுனாலதான் இதை என் கையில கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் சில நேரத்தில் இதெல்லாம் தடைப்படும் போது நான் ஆண்டவர்கிட்ட யோசித்து ஜெபம் பண்றது என்னன்னா, ஆண்டவரே இதெல்லாம் நடக்காததுக்கு சில காரணம் இருக்கும்பா உங்ககிட்ட, அது எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்போது சில நேரத்துல சில காரியத்துல இன்னும் என்ன நம்பல. அதுல நம்பும் போது இதெல்லாம் சரியா வரும், உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் எப்ப நம்புறாரோ அப்ப முழுமையா என் கையில வரும். காத்திருப்பது நல்லது. அப்ப நான் எதுலயோ சீர்படணும்னு ஆண்டவர் விரும்புறேன், எதுலயோ நான் மனம் மாற, எதுலயோ நான் வந்து கரெக்ட் ஆகணும்னு ஆண்டவர் விரும்புறேன், எதுலயோ நான் சரியா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறேன். உண்மையா நான் சொல்லட்டும் மாமா, மனுஷன் வந்து மனுஷனே சில காரியத்தை நம்மளை குறித்து யோசிக்கிறாங்கன்னா இதெல்லாம் இவங்க கையில கொடுத்தா இதெல்லாம் ரொம்ப நாள் அவங்க வச்சிருப்பாங்களா அப்படின்னு மனுஷனே சிந்திக்கும் போது இந்த ஊழியம் மகத்தானது. இதை ஆண்டவர் யோசிக்கிறதுக்கு என்னன்னா, எதையோ ஆண்டவர் என்கிட்ட நம்பணும்னு எதிர்பார்க்கிறேன், என் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை எதிர்பார்க்கிறேன், அது என்னன்னா நம்பிக்கைக்குரியவனாய் மாறுகிற வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் அந்த நம்பிக்கைக்குரிய இருதயம் ஆண்டவரை கண்டிப்பா என் மேல நம்பிக்கை வச்சு நம்பிட்டாருன்னா, உண்மையே சொல்றேன், நானே வேணானாலும் ஆண்டவர் அழகா கட்டி முடிச்சு கொடுப்பேன். அப்ப ஆண்டவர் எதையோ என்கிட்ட எதிர்பார்க்கிறேன், எதையோ ஆண்டவர் என்கிட்ட தீர்மானமா வச்சிருக்கிறேன், அது நடக்கும் போது நிச்சயமா இது முழுமையாய் கட்டி முடித்து ஆண்டவர் மகிமையா மாற்றுவார். ஆமா, இதெல்லாம் நான் யோசிக்கும் போது சில நேரத்துல என்ன யோசிக்கணும், ஆமா ஆண்டவரே உண்மையாதான் இதெல்லாம் நிக்குதுன்னா அப்ப ஏதோ ஒண்ணு எங்ககிட்ட எதிர்பார்க்கறீங்க, அது மாறும் பொழுது கட்டாயமா இதையும் கர்த்தர் மாற்றி அமைத்து கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் போது அப்படிதான் இருக்கு. இந்த ஆலயத்தை கட்டிட்டாலும் சில நேரத்துல இந்த இடத்துல நம்ம முழுமையா இருந்தே ஆகணும். இதுங்களா, ஆலயமெல்லாம் முழுமையா வந்து ஃபுல்லா நம்ம கட்டிட்டோம்னா கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்போ ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட தாமதப்படுத்தாருன்னா நம்பிட்டு இருக்கிறாரு, நம்பக்குரியவரா இருக்கிறாரு, என்கிட்ட நம்ப எதிர்பார்க்கிறாரு. அதை நான் நம்பும் பொழுது நம்பிக்கைக்குரியவனா மாறும் பொழுது கட்டாயமாய் ஆண்டவர் எனக்கு கொடுக்க தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் இருக்கணும்னா இரவும் பகலும் அவர் நம்மை பாதுகாக்கணும். இரவும் பகலும் பாதுகாக்கணும்னா அதுக்குரியவர்களாய் நாம் இருக்கணும். அந்த நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையாக. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 71:1 வாசிங்க. சங்கீதம் 71:1. 71:1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாம எப்பொழுது அவரை நம்பி இருக்கணும், எந்த சூழ்நிலை அவர் நம்பி இருக்கணும். அவர் தான் அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீ என்ன நம்புறியா? என் மேல விசுவாசமா இருக்கிறியா? என் மேல நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறியா? சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க, இது எல்லாம் எனக்குள்ள நிலைக்கணும்னா நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் தான் ஆசீர்வாதம் நிச்சயம், அடைக்கல நிச்சயம், பாதுகாப்பு நிச்சயம். சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோது வெட்கம் அடையாதபடி செய்யுங்க, நான் ஒருபோது வெட்கப்படையக்கூடாதுப்பா. அப்போ ஆண்டவர் நம்ம வெட்கம் அடையக்கூடாதுன்னா, வெட்கப்படுத்த கூடாதுன்னா நாம அதற்குரியவர்களா இருக்கணும். தாவீது அவ்வளவு அழகா சொல்றேன், நான் வெட்கம் அடையாதபடி செய்யுங்கப்பா, நான் தோத்த போயிடக்கூடாது, யார் முன்னாடி வெட்கப்பட்டு அவமானமா நின்ற கூடாது ஆண்டவரே, என்னை வெட்கம் அடையாதபடி செய்யுங்க. அப்ப நாம வெட்கம் அடையாதபடி நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையானது. சொல்ற அவருடைய இரக்கம், அவருடைய உருக்கம் ஒவ்வொரு நாளும் நம்மை வெட்கத்திலிருந்து மாற்றுகிறது, அவமானத்திலிருந்து மாற்றுகிறது, துக்கத்திலிருந்து மாற்றுகிறது. அப்போ இது எல்லாம் மாற வேண்டும் என்றால் நான் தேவனை நம்பணும், அவர் என் நம்பிக்கையா இருக்கணும். அப்ப யோபு அதை நம்பினதுனால்தான் அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்ப நம்ம நம்புகிற தேவ பிள்ளைகளா மாறணும். எது எடுத்தாலும் ஒரு சந்தேகம், எது எடுத்தாலும் ஒரு ஜெபிச்சுட்டேன் அவருடைய இரக்கம் உனக்கு வேணும்னா நீங்க முதல்ல நம்பணுங்க. இமை பொழுது நான் உன்னை கைவிடுறேன், அந்த இமை பொழுதுல கூட நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு நீ நம்பணும். நம்பிக்கைக்குரியவனா நீ இருக்கணும். அதாவது தாவீது சொல்ற, நான் உன்னை நம்ப விரும்புறேன்ப்பா, உண்மையில நான் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புகிற தேவ பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். ஜெபம் செய்யறேன், அந்த ஜெபத்துல உறுதி இருக்கா? உபவாசத்தோடு ஜெபிக்கிறேன், அந்த ஜெபத்துல உறுதி இருக்கா? இந்த ஜெபம் நான் செஞ்சிருக்கேன், ஆண்டவர் நிச்சயமா இதுக்கேற்ற உதவியை செய்வார்னு நம்பிக்கை எங்க இருக்கோ அந்த ஜெபம் கேட்கப்படும், அந்த ஜெபம் வார்த்தைகளை கொடுக்கும், அந்த ஜெபம் ஆசீர்வாதங்களை காண செய்யும். அப்ப நம்பிக்கை இல்லாத எந்த இடத்திலும் நம்ம விழுந்து போயிடும்.
விழக்கூடாதுன்னா நமக்குள்ள நம்பிக்கை வேணும். அந்த தாவீது அழகா சொல்ற, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆபத்து, நெருக்கம், போராட்டம், மரணம் கிட்ட வந்த போதும் தாவீது ஆண்டவர் மாத்திரம் தான் நம்ம. ஆண்டவரே நீர் என்னை கைவிடாதபடி பாதுகாத்து வழி நடத்துங்க. அது 10வது வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார். ஆமா, நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவரை நம்பினாலும் நமக்கு விரோதமா அநேகர் பேசலாம். தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடிங்கள் என்று அநேகர் சொல்லலாம். இவனுக்கு யாருமே இல்ல, இவன் எல்லா விதத்திலும் நம்ம தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் நினைச்சாலும், ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணுமா? நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கணும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விடுவிப்பார், தேவன் என்னை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த நம்பிக்கை எந்த மனுஷனுக்குள்ள இருக்கும், அந்த மனுஷனுக்குள்ள இரக்கத்தையும் சமாதானத்தையும் மகிமையும் ஆண்டவர் கொடுத்து அவர் வழி நடத்த அவர் வல்லமையானவர். ஆகையினால ஆண்டவரை நம்புங்க, அவருடைய அரவணைப்புக்குள்ளே நாம் இருப்போம். இமைப்பொழுது ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால நம்ம சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த இடங்கள் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க படிப்புல, எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய இரக்கம் உங்களோடு கூட இருப்பதாக. சோர்ந்து போகாம ஜெபத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.